எடுத்த உடனே கெட்டது நடந்துறது இல்லை, எடுத்த உடனே நல்லதும் நடந்துறது இல்லை. ஒரு ப்ரொக்ரெசிவ் வேலை எல்லாமே நடக்குதுங்கிறத சங்கீதம் 1 சொல்லுகிறது. நிறைய நேரம் நீ பாருங்க, இந்த உலகத்திலேயே சில சட்டங்கள் வருது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் நாங்கள் கொடுக்க போறோம், ஃப்ரீயா ஒரு நல்ல மருத்துவத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். ஒவ்வொரு சட்டமும் மக்களுக்கு சாதகமான நல்ல சட்டங்கள் ஏற்றப்படும் போது அந்த சட்டத்தை கேட்கும் போது நமக்கு என்ன வருது, சந்தோஷம். இந்த சங்கீதத்தை சொல்லுகிற மனுஷனும் கடவுளுடைய வார்த்தை எப்படி பார்க்கறான்னா, இது மேலான ஒரு சட்டம், இது வந்தா குடும்பம் நல்லாயிடும், இது வந்தா ஒரு நாடே நல்லாயிடும். சும்மா தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, நஷ்டம், கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, இப்படியே போறது கிடையாது. வேத வசனம் அதை அங்கீகரிக்கவே இல்லை. பரலோகத்துக்கு போனாதான் எல்லாம் மாறணும் பைபிள் எங்கேயும் பேசல. வேதவசனம் ஒரு ஆள் செஞ்சா எல்லாம் சக்சஸ் ஆகும். எப்படி, யார் செஞ்சா சக்சஸ் ஆகும்? இப்படி ஒரு லைஃப் இருக்குதுங்க. இப்படி ஒரு லைஃபுக்குள்ள ஒரு மனுஷனை நடத்துறதுதான் வேதவசனத்தினுடைய காரியமாக இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய வார்த்தை மேல ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருந்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சானா, அவனுடைய வாழ்க்கையில செய்வது எல்லாம்னு அர்த்தம்னா, அவனுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், அவனுடைய பிசினஸ் நல்லா இருக்கும், அவனுடைய ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும், அவனுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும், அவனுடைய சமூக வாழ்வு நல்லா இருக்கும். the total life prosperity, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அவன் யார்? இதுக்கு சில காரியத்தை அவர் சொல்லித்தரார். முதல் காரியம், உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல் ஆலோசனைகள் வரும் பொழுது அந்த நல் ஆலோசனைகள் உங்களுடைய ஜெயத்தை கூட்டுகிறது. அடுத்தது தொடர்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய தொடர்புகள் சரியா இருந்தாலே வாழ்க்கையின் வெற்றிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது நம்ம தான் உருவாக்கும். ஜெயிக்கிற ஆட்களோட பழக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 3, மெடிடேஷன். பாருங்க, சும்மா கிடையாது, 100க்கு 100 உங்களை ஜெயிக்க வைக்கிற மேட்ரு. ஸோ மெடிடேஷன்ங்கிறது என்னன்னா, நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி பேசுவது. கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கிறது, அவருடைய வேத வசனங்கள் இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறத எடுத்து ஒரு ஆள் திரும்ப திரும்ப அதை தியானிப்பார்னா, the meditation it leads to manifestations. இப்போ உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கான வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் இருக்கு. உங்க வியாதி, உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய துன்பம், எதையும் மாற்றலாம். எப்படி மாற்ற முடியும்னா, அதற்கேற்ற வேத வசனத்தை எடுத்து அதை தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து தியானிப்பதின் விளைவுதான் வெற்றி. ஒருத்தன் ஆர்வமா படிச்சுட்டே இருக்கிறான், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி ஒரு சீசன் இருக்கு பாருங்களேன், அந்த சீசன்ல அது எல்லாமே வெற்றியா மாறுது போல கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனுக்கு கடவுள் சொல்றாரு, உனக்கும் ஒரு சீசன் நான் வச்சிருக்கிறேன். அப்படி ஒரு வெயில் டக்குன்னு சீசன் மாறுது, அப்படி ஒரு குளிர். அது மாதிரிதான் தோல்வின்னு போயிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில வெற்றிங்கிற ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. துன்பமா இருக்குது, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது. சந்தோஷங்கிற ஒரு சீசன். பலகீனமா இருக்குது, நான் சொல்றேன் பலத்தின் சீசன் உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறார். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், இந்த சீசன்ல இருந்து என்னன்னு தெரியல பிரதர், எல்லாமே நடக்குது பிரதர். அந்த சீசனுக்கு உங்க வாழ்க்கையை தேவன் செட் பண்றார். சங்கீதம் 1 படித்து வருகிறோம். போன வாரமே அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். சின்ன குட்டியோண்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா அது முடிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம் தொடருவோம் இந்த சங்கீதம் 1. நான் சொன்ன போன வாரம் இந்த சங்கீதம் 1ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முகவுரை போல, முழு சங்கீதத்திற்கும் ஒரு முகவுரை தான் இந்த சங்கீதம் 1. அந்த மாதிரி தான் இதில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்படி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. பொதுவாக சங்கீதம்னா என்ன, கீதம்னா என்ன, பாடல், பாட்டு. பாருங்கள், கடவுள் இந்த பாட்டு, இசை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற கடவுள். ஆமென்.
நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னைக்கு இப்போ சண்டே ஈவினிங் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு எடுத்து பேச நிறைய பேர், என்ன பிரதர் பைபிளில் இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சண்டே ஈவினிங் படித்தோம், நித்தியானந்தர் அவர் பேர். நம்ம அது வேறு யாரோ பேர் நினச்சிக்கிட்டோம். அது கடவுள் பேருன்னு எடுத்து என்ன பண்ணோம், படித்தோம் பாருங்கள். அதாவது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அவர். அங்கே பாருங்கள், அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். தேவனுக்கு பேர் என்ன? அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அப்போ அவருக்கு பேர் என்ன? நித்தியானந்தர். நம்முடைய தேவனுக்கு பேர் என்னது? நித்திய ஆனந்தத்தை தருபவர். அவர் தான் நித்தியானந்தர். அவர் சுவாமி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ நிறைய இருக்கு. அது மாதிரி நம்முடைய தேவன் ராக தேவன். ஆமென். ராகங்களின் தேவன், இசைகளின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்கு என்ன பெரிய ப்ரிவிலேஜ்னா, பொதுவாக மதங்களில் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது. நிறைய மதம் இருக்குது, அதில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சுருப்பாங்க. பாட்டுக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், டான்ஸுக்கு ஒரு கடவுள். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடவுள். நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னா எல்லாமே ஒரே ஒருத்தருக்குள்ளே இருக்குது. ஆமென். த ஒன் அண்ட் ஒன்லி, ஆல் இன் ஆல். ஆமென். ஆல் இன் ஒன். ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் கிடையாது. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எவ்ரிதிங் இன் ஹிஸ் நேம். அந்த ஒரே ஒரு பெயருக்குள்ள எல்லாமே இருக்குது. அன்னைக்கு ஒரு மூவியில் ஒரு ஹீரோ வந்து டைலாக் பேசுகிறார். அப்பான்னா அப்பா மட்டும்தான், அம்மானா அம்மா மட்டும்தான், மனைவினா மனைவி மட்டும்தான், அண்ணன்னா அண்ணன் மட்டும்தான், ஆனால் நண்பன்னா அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை இருக்கலாம் நல்ல நண்பர்களுக்குள்ளே. ஆனால் என் தேவனை பற்றி அது உண்மையாக இருக்கிறது. என் தேவனுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அம்மா, அப்பா, நண்பன், தாய், எல்லாமே இருக்கு. அது மாதிரி என் தேவனுக்குள்ளே இல்லாத விஷயமே இல்லை. என் தேவனுக்குள்ள ஆனந்தம் இருக்கிறது, என் தேவனுக்குள் சந்தோஷங்கள் இருக்கிறது, என் தேவனுக்குள் இசை இருக்கிறது, என் தேவனுக்குள் நடனங்கள் இருக்கிறது, என் தேவனுக்குள் மியூசிக் அண்ட் சாங்ஸ், இதெல்லாம் என் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென். ஸோ நம்முடைய தேவன் ராக தேவன், இசைகளின் தேவன், நடனத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் நம்புறீங்களா? பார்க்குறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு. உண்மை இல்லைன்னா லூக்கா 15 வாசிங்க. லூக்கா 15 பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு பிதாவை பற்றி பேசுகிறாரு. அப்போ பல்வேறு காரியங்கள் அவர் இதில் சொல்லியிருக்கிறார். தன்னிடத்தில் திரும்ப வருகிற ஒரு மனிதனை ஒரு தகப்பனை போல அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது சொல்கிறது மட்டும் இல்லாமல், அப்படி அவன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறாரு, மோதிரம் கொடுக்குறாரு, அவனுக்கு வந்து விருந்து வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், விருந்து. ஒருத்தர் சொல்கிறாரு கதையை படிச்சுட்டு, பிரதர் இவன் பண்ணதுக்கு மருந்து வைக்கணும், ஆனால் தேவன் என்ன வைக்கிறாரு? விருந்து தான் என்ன பண்ணுறாரு? வைக்கிறாரு. விருந்து வச்சு அவனை கூப்பிடுறாரு, சிறந்ததை அவனுக்கு கொடுக்குறார். இப்போ கவனிங்க, 25வது வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு. அப்போ வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? மியூசிக் அண்ட் டான்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மியூசிக் டான்ஸ். ஆமென். He heard music and ஆடலுடன் பாடல், இசையுடன் பாடல், மானாட மயிலாட. உண்மையிலே பார்த்தீங்கன்னா
தேவன். நீங்கள் நினைக்கிறீங்களா மியூசிக் வந்து எங்கேயோ நடந்துட்டு இருந்ததுன்ட்டு? அப்பா வீட்டில் நடந்துட்டு இருந்தது, எல்லாரும் ஆடிக்கிட்டே இருக்காங்க, அப்பா பையன் எல்லாருமே ஆடுறாங்க, நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆடுறாங்க. ஸோ மியூசிக் அண்ட் டான்ஸ். ஸோ அப்போ பாடல், அப்புறம் வந்து இசை, இது எல்லாமே நம்முடைய தேவனுடைய காரியங்களாக அது இருக்கிறது. அதனால தான் சங்கீதங்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு புத்தகமே என்ன இருக்குது. ஸோ அதனால் சங்கீதம் அப்படின்னு சொன்னால் கீதங்கள், பாடல்கள் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான அர்த்தம். ஸோ பாடல்களின் புத்தகமாக அது இருக்கிறது. நான் போன வாரம் சொன்னேன், புலம்பல் வந்து எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரம். ஆனால் சங்கீதம் 150 அதிகாரம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் புலம்பல்ங்கிறது இப்படிங்கிறது பேரும், ஆனால் பாட்டுங்கிறது தான் ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் புலம்பல்கள் லைட்டாக, ஆனால் உங்கள் வாழ்க்கையின் சங்கீதங்கள் வெயிட்டா. ஆமென். சங்கீதம் தான் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் இதனுடைய முகவுரை. மற்ற புத்தகத்துக்கும் இந்த சங்கீதத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம். முதல்ல சங்கீதம்னா என்னது? கீதங்கள், பாடல்கள் அப்படி சொன்னேன். அடுத்தது இந்த சங்கீதத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் டைப் ஆஃப் எமோஷன்ஸ். அதாவது பாட்டுனாலே இதுவே நம்ம புரியும் பாருங்களேன். பாட்டுனா ஒரு வகையாக மட்டும் இருக்காது, பாட்டில் வந்து பல வகையான பாட்டு இருக்கு இல்லையா? குழந்தை பிறந்தா ஒரு பாட்டு, குழந்தை வளர்ந்தா ஒரு பாட்டு, கல்யாணம் ஆகும்போது ஒரு பாட்டு, என்னங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். அது மாதிரி இந்த சங்கீதத்தை கூட நாம் அப்படி பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் தாவீது அவனுக்குள் வந்த அந்த உணர்ச்சிகளை பல்வேறு விதத்தில் அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த சங்கீதத்தை புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும்போது ஒரு எமோஷனல் ஹீலிங் நடக்கும். எமோஷனல்லாம் என்னன்னு தெரியுதா? இல்லை, எந்த எமோஷன் இல்லாமல் இருக்கீங்களா? உணர்ச்சிகள், அதில் நிறைய காயங்கள் இருக்கும். ஆனால் அந்த சங்கீதத்தை படிக்க உங்களுடைய எமோஷனல் ஹீலிங்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை கடவுளுக்கு முன்பாக என்ன பண்ணுறான், திறந்து வைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள். அப்போது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சங்கீதத்தை எப்படி சொல்லலாம்? ஒருத்தன் திட்டினான்னா அதுக்கு ஒரு பாட்டு, என்ன திட்டிப்பட்ட ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாட்டு. பிரச்சனைகள் அவனை துரைச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு பாட்டு. ஜெயிச்சிட்டானா ஒரு பாட்டு. குழப்பமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு. இப்படி பல்வேறு விதமான ஒரு ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் எமோஷன்ஸ், அவனுக்குள்ளே வந்த எல்லா உணர்ச்சிகளின் தொகுப்புகள் தான் சங்கீதமாக இருக்கிறது. ஸோ அதனால் சங்கீதங்கிறது ஒரு டைப் கிடையாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் இது அதில் இருக்குது. ஸோ இது ஒரு பார்வை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு நிறைய வசனம் எதுலேருந்து தெரியும் தெரியுமா? எது சொன்னாலும் உன்னதமானவரின், கத்தரியன், சிங்கக்குட்டிகள். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அதிகமாக மனனமாக இருக்கிற பகுதி எதுவாக தான் இருக்குது, சங்கீதமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நியூ டெஸ்டமெண்ட்ஸில் அதிகமாக கோட் பண்ணப்பட்ட, அதாவது மேற்கோள்னு சொல்கிறோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட வசனங்கள் எந்த பகுதியிலிருந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் சங்கீதம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட்டு அதை இப்போ இன்னும் டீப்பாக படிக்கலாம் நிறைய. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்த, அதாவது சங்கீதத்தில் இருக்கிற மொத்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2461 வசனம் இருக்குது. எதில்? சங்கீதத்தில் மட்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்த வசனம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 23,214 வசனம் இருக்குது.
அப்போது 2461ங்கிறது 23,214 இது பண்ணும்போது எத்தனை பர்சன்டேஜ்? ஆல்மோஸ்ட். சூப்பர். கணக்கு புள்ளிலாம் பின்னாடி இருக்கீங்களா? 10%. அப்போ முழு பழைய ஏற்பாட்டில் 10% வசனம் இதில் தான் இருக்குது, சங்கீதத்தில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வேதத்தை பற்றி நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தாவீது மட்டும் இல்லை, பல்வேறு ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. தாவீது சுமார் 73 சங்கீதங்கள் இந்த 150 சங்கீதத்தில் தாவீதால் எழுதப்பட்டது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஒரு சிலது டவுட்டாக இருக்கும். கன்ஃபார்மாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 73 சங்கீதம். அப்புறம் ஏசாப்பு, இந்த கேரா, அவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவன் ஒரு 12, அவன் ஒரு 11. அப்புறம் மோசே எழுதின சங்கீதம் 2 இருக்குது, சாலமோனின் சங்கீதம் இருக்குது. ஒரு சில சங்கீதங்கள் ஆதாம் சொன்னது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 89 ஆபிரகாம் சொன்ன சங்கீதமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இப்படி நிறைய சங்கீதத்தை குறித்து காரியங்கள் நிறைய இருக்குது. ஓகே, இந்த சங்கீதத்தின் முகவுரையாக இருக்கிற இந்த 1ஆம் சங்கீதத்தை என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கலாம். போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கொஞ்சம் ஸ்டடி, நிறைய ரெவலேஷன்ஸ். ஸோ ரெண்டுமே தேவை. சில பேர் படிக்கிறதே இருக்காது, அவங்க டைரக்டாக ரெவலேஷன்ட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷனை தேவன் ரெவலேஷனாக மாற்றுவார். நீங்கள் தகவல்களால் நிரம்புங்க. முதல்ல ஸ்டடி பண்ணிவிடுங்க பைபிளை, புரியுதோ புரியலையோ. ஸ்டடி பண்ணும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் போகும். ஆனால் ரைட் டைமில் ஹோலி ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடு அந்த வார்த்தையில் ஊதும் பொழுது, அந்த வார்த்தையில் அசைவாடும் பொழுது அது ஒரு ரெவலேஷனாக மாற ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வருங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் ரெவலேஷனே வரும். சில பேர் பாருங்கள், அந்த ப்ராப்பராக உட்காந்து அந்த ஸ்டடியெல்லாம் அவங்க பண்ணுறதே கிடையாது. எல்லாம் வெளிப்பாடுங்க அப்படின்னு போய்டுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒரே வெளிப்பாடாக தான் இருக்குது வாழ்க்கையில். அப்படி கிடையாது. ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். இப்போது எனக்கு ஆறுதல் இல்லையே, என்னை யார் தேற்றுவா, என்னை யார் ஆற்றுவான்னு ஊர்புறம் யோசிச்சுட்டு இருக்கோம் நாம். எவ்வளோ சோகங்கள். தாவீது சொல்கிறான், உங்களுடைய வசனம் எனக்கு கிடைக்காதிருந்தால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து படிங்க, அந்த வார்த்தையே உள்ளே போய் உங்களை குணமாக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையே சில தெளிவுகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆலயம் வருவது, ஆராதிப்பது, பிரசங்கியார்களின் பிரசங்கங்கள் கேட்பது எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் தனியாக உட்காந்து கொஞ்சம் நல்ல பெரிய பைபிள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சிலருக்கு இத்தனையோண்டு பைபிள் வச்சுருப்பாங்க, பூத கண்ணாடி வச்சு தான் படிக்கணும். அது பேக்குக்குள்ளே ஸ்டைலாக வச்சுக்கலாம் பிரதர், அண்ணன் இத்தனையோண்டு வச்சு. அது பேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. வீட்டில் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, செலவாகும்ல அப்படின்னு 2 பட்டுப்புடையை விற்றுருங்க. பெரிய பைபிளாக என்ன பண்ணுங்க, வாங்கி படிங்க. அதுவும் உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வாசிக்க தெரியும்னா, இங்கிலீஷ் தமிழ்லாம் இணைஞ்ச மாதிரிலாம் என்ன வருது, பைபிள் வருது. அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே வாசிங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ என்ன பண்ணுங்க, வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் டிப்ரெஷன்லேயே போயிருப்பேன் நான். ஆனால் இப்போ டிலைட்டில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யுவர் வேர்ட். ஆமென். அழுத்தத்தில் இருக்க வேண்டிய நான் இன்றைக்கு ஆனந்தத்தில் இருக்கிறேன் என்றால் நீர் அனுப்பின வார்த்தைகள் என்று தாவீது சொல்லுகிறான். ஸோ இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இதற்காக உங்கள் உள்ளத்தை திறந்து, உங்கள் மனசை திறந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், நிறைவாக பார்க்க முடியும். ஸோ பல்வேறு காரியங்கள் இந்த சங்கீதம் 1 குறித்து வேதத்தில் இருக்கிறது. ஸோ தொடர்வோம். சங்கீதம் 1 பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த சங்கீதம் 1 போன வாரம் படித்தோம்.
போன வாரம் படிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை படித்தோம், ஆலோசனை. எல்லாம் சொல்லுங்கள், ஆலோசனை, கவுன்சில். அந்த இது படித்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆலோசனை என்பது வெற்றிக்கோ தோல்விக்கோ முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது படித்தோம். ஒரு சரியான ஆலோசனைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், படித்தோம். பாருங்கள், இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒன்று பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், எல்லாம் சொல்லுங்கள், நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இது வந்து இந்த சங்கீதத்தை இப்படி பிரித்து நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். முதல் 3 பிரிவு. ஒன்று நடவாமல், அப்புறம் நில்லாமல், உட்காராமல். எல்லாம் சொல்லுங்கள், நடவாமல், நில்லாமல், உட்காராமல். ஆமென். வாக் பற்றி சொல்கிறாரு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் சிட், இப்படி சொல்கிறாரு. இந்த 3 விதமாக இதை பிரிக்கிறாங்க. அடுத்தால ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள். என்ன பிரிவு? பாவிகள், துன்மார்க்கர், பரியாசக்காரர். இது ஒரு 3 கேட்டகரி. அடுத்தால இன்னொரு 3 டிவைட் பண்ணலாம். ஆலோசனை, வழி, இடம். ஒரே ஒரு வசனம் தான், அப்படியே பிரித்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். முதல்ல வந்து என்னது? வழியில் நில்லாமல், அப்புறம் நடவாமல், அப்புறம் நில்லாமல், அப்புறம் உட்காராமல், அப்புறம் துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், அப்புறம் ஆலோசனை, அப்புறம் வழிகள், அப்புறம் இடம். பாருங்க, இது சும்மா ஏதோ எழுதி வச்சிருக்காங்க அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோக்ரஸ் வேலை, எப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு அற்புதமான காரியம். எப்போவுமே சில விஷயம் எப்படி நடக்குது பாருங்க. முதல்ல அப்படியே போகிறோம், அப்படி போகும்போது நின்றுட்டே பார்த்துட்டு போயிடுறோம். அப்புறம் இன்னொரு டைம் என்ன ஆகுது, அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல அப்படி போகிற வழியில் அப்படியே போயிடுறோம் பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் நிற்கிறோம், அப்புறமா என்ன பண்ணுறோம், உட்கார்றோம். ஸோ ஸ்பர்ஜன் போன்ற வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய அற்புதமான அறிஞர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இந்த ப்ரோக்ரெசிவ் வே ஆஃப் ஈவில். கெட்ட விஷயம் இப்படி தான் நடக்குது, நல்ல விஷயமும் இப்படி தான் நடக்கும். முதல்ல ஒன்றும் பெருசாக இருக்காது, இப்படியே தள்ளி இப்படியே போகிற போக்கில் இப்படியே பார்த்துட்டு போவீங்க. அப்புறமா என்ன பண்ணுவீங்க, நிற்பீங்க. அப்புறமா என்ன பண்ணிவிடுவீங்க, உட்காந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் காரியங்கள் நடக்குது. அப்போ இப்படி 3 விதமாக இதை என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் எப்போவுமே நெகட்டிவ் வேல மட்டும் ஒன்று யோசிக்க வேண்டியதில்லை, நல்ல விதத்துலேயும் அப்படி தான் என்ன பண்ணுது, நடக்குது. இப்போது சில காரியங்கள்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதமான காரியங்களை அவர் எப்படி செய்கிறாருன்னா, முதல்ல நம்ம ஒன்றும் பெரிய ஈடுபாடாக இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறோம், அப்புறமா நிற்கிறோம், அப்புறம் ரொம்ப ஆசையாகிடுது, அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், உட்கார ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ப்ரோக்ரெசிவாக எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நெகட்டிவான திங்ஸ் பற்றி தான் சொல்கிறாரு. பாப்பா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, முதல்ல நீ என்ன பண்ணுவ, அப்படியே அந்த வழியாக போவ, அப்புறமா என்ன பண்ணுவ, நிற்க வேண்டியது வரும், அப்புறமா உட்காந்து மாட்டிக்காத, கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஏன்னா எடுத்த உடனே கெட்டது நடந்துறது இல்லை, எடுத்த உடனே நல்லதும் நடந்துறது இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது, இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் வே. எல்லாத்துக்கும் ஒரு படிநிலைகள் இருக்குது பாருங்களேன். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, வெற்றிக்கோ தோல்விக்கோ என்ன இருக்குது, ஒரு படிநிலை இருக்கு.
சும்மா எடுத்த உடனே இது அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. நமக்கு திடீர்னு கெட்டது நடந்துடுதுங்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய மரம் திடீர்னு விழுறது இல்லை, ஒரு பெரிய மரம் திடீர்னு முளைக்கிறதும் இல்லை. கரெக்டா? எப்படி பெரிய மரம் திடீர்னு இல்லை, அது ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டே இருந்தது, பொத்துன்னு என்ன பண்ணிடுச்சு, விழுந்துடுச்சு. அதனுடைய பலத்தை அது இழந்து கொண்டே வந்தது, விழுந்துடுச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய மரம் எப்படி உருவாச்சு? அப்படியே ப்ரோக்ரெசிவாக என்ன பண்ணுச்சு, அது நடக்குது. ஸோ வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாமே ஒரு ப்ரோக்ரெசிவ் வேல கடவுள் வச்சிருக்கிறார். அதை இந்த இன்னும் உள்ளே போனால் இன்னும் நம்ம படிக்கலாம். அதில் ஒன்று இருக்குது பாருங்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னா அர்த்தம்னா, முதல்ல எடுத்த உடனே பழம் வர்றதில்ல, ஆனால் கண்டிப்பாக பழம் வரும் ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. ஆமென். கண்டிப்பாக ஒரு காலம் இருக்கிறது. மக்களுக்கு பாருங்களேன், ஒரே பதட்டம் அப்படின்ட்டு. முதல்ல பதட்டப்படாது. ஆமென். ஆண்டவர் எப்போவுமே சொல்கிறதான், பயப்படாது, உட்கார், செல்ல பிறங்க. அப்போ தான் ஒன்றுமே நடந்திருக்காது. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். சில டீலிங் பேசும்போது ரொம்ப ப்ரெஷரை போடுவாங்க. அப்படி போட்டாலே நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. எனக்கு வர வேண்டியது என்னை விட்டு போகவே போகாது. ஆமென். ஏன்னா இந்த விஷயம் என்னுடைய ஆதாரம் அல்ல, என்னுடைய ஆதாரம் தேவனாக இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் பாருங்க, இன்னைக்கு வாங்கலன்னா இந்த ஆஃபர் போயிடும் அப்படிம்பாங்க. இன்னும் 10 வாடிக்கையாளர்கள் மட்டுமே இருக்காங்க, 10, 9 அப்படின்னு கவுண்டிங் குறைஞ்சிட்டே வரும். கொட்டாருன்னு போனை போட்டுருங்க அப்படின்றாங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சுக்கு பாருங்க, அதே விளம்பரம் ஓடிட்டு இருக்கும். அடப்பாவி, 8, 9மா, இதை தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தான். திருப்பி நம்மளை இந்த உலகம் எப்போவுமே ஒரு அது ஹரி பண்ணுறதுனால நம்மளையும் அப்படியே பண்ண வச்சிடும். நிறைய நேரம் கவனமாக இருக்கணும். ப்ரோக்ரெசிவ் வே. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் மிக அழகாக நேர்த்தியாக செய்யும்படி திட்டமிட்டிருக்கிறார். ஆமென். அதுதான் அழகு, வளர்ச்சி தான் அழகு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு நாள் அது வளருது. தட் இஸ் பியூட்டிஃபுல். ஆமென். ஆஸ்பத்திரியில் பிறந்த அன்றைக்கே, அம்மா ஸ்கூலில் எப்போ சேர்க்க போகிறீங்க, வந்துட்டிங்களா, நீங்கள் தான் அம்மா அப்பாவா, இவ்வளோ லேட்டாக வர்றது, நான் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அட்மிஷனை போட்டிங்களா அப்படின்னு அட்மிஷன் போகும்போது அதுக்குள்ளே பெரிய பையனாட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ வாழ்க்கையின் சில காரியங்கள் அழகாக இருக்கிறதுங்கிறதே இதில் தான் இருக்குதுன்னா, ப்ரோக்ரெஸில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு நிறைய நேரத்தில் அந்த அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக தலைவர் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் ஆகிட்டே இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், பதறாதீங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். பயப்படாதீங்க, ஒரு முடி கூட தலையிலிருந்து விழாது. ஆமென். ஒருவேளை சில அனுபவங்கள் அப்படிப்பட்ட பதட்டத்தை உங்களுக்கு தந்திருந்தா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறீர். ஆமென். சரி, அப்போது ஒரு ப்ரோக்ரெசிவ் வேலை எல்லாமே நடக்குதுங்கிறத சங்கீதம் 1 சொல்லுகிறது. முதல்ல ஒரு ஆள் அந்த வழியாக போகிறாரு, அப்புறம் அங்கே நிற்கிறாரு, அப்புறம் உட்கார ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் நல்லதோ கெட்டதோ என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. சரி, துன்மார்க்கனின் ஆலோசனையை நடவாமலும் பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த சங்கீதம் 1 இந்த தமிழ் பைபிள் எப்படி ஆரம்பிக்குது, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? பிளெஸட். எல்லாம் சொல்லுங்கள், பிளெஸட். இவங்க இந்த இந்த பிளெஸடுங்கிறத கொண்டு வரதுக்கு 3 வசனம், 2வது வசனம் கடைசியில் தான் வருது, பாக்கியவான் அப்படின்ட்டு. ஸோ இங்கிலீஷில் முதல் வசனம், முதல் வார்த்தை என்ன தான் ஆரம்பிக்குது? பிளெஸட். எல்லாம் சொல்லுங்கள், பிளெஸட். எப்படி, அதுக்கு என்ன அர்த்தமாங்க பாருங்க. ஃபார்ச்சுனேட், ப்ராஸ்பரஸ் அண்ட் ஃபேவர்ட் பை காட்.
Blessed. எல்லாம் சொல்லுங்க blessed. இந்த சங்கீதம் ஒன்னே என்ன சொல்றாங்கன்னா பாக்கியங்களின் சங்கீதம். ஆமென். Is a blessed psalms. ஆசீர்வாத பாடல் அல்லது பாக்கியவானின் பாதை. இதுக்கு நிறைய பேர் வைக்கலாம். பாக்கியவானின் பாதைகள், பாக்கியம். அதுவும் சிங்குலர்ல இல்ல, ப்ளூரல்ல இருக்கு. blessed, பாக்கிய, அதாவது ஏதோ ஒரு பாக்கியம் இல்லை, பாக்கியவான். அது சாதாரணமானது இல்லை, ஏதோ ஒரு பாக்கியம் அப்படி கிடையாது, நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது. blessed. அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கடவுளுடைய மனசுலேயே மனுஷனுக்காக முதல்ல இருக்கிறது ஒண்ணுதான், ஆசீர்வாதம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆசீர்வாதம். blessed. எப்படி ஆரம்பிக்க பாருங்க, blessed is the man. எல்லாம் சொல்லுங்க blessed is the man. ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிதான் ஆரம்பிக்கும். டைட்டிலே அப்படிதான் போடுறாங்க, blessed is the man. Amen. Wow, that's a heart of our Father. So அதாவது பாக்கியங்களின் பாதை அல்லது பல பாக்கியங்களை குறித்து சொல்லுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். பாருங்க 2வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. எல்லாம் சொல்லுங்க பிரியமாய் இருந்து. தமிழ்ல பிரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா டிலைட். எல்லாம் சொல்லுங்க டிலைட். இது இன்னும் பிரியத்தை விட இன்னும் கொஞ்சம் மேலான ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதாவது கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறது படிக்கிறதெல்லாம் தாண்டி கடவுளுடைய வார்த்தை மேலே ஒரு பிரியம், த லவ்வர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆனால் ஆங்கிலத்தில் இன்னும் அந்த பிரிய அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் சிறப்பாக சொல்கிறாங்க. அது என்ன மாதிரினா டிலைட். டிலைட்னா என்னென்னா வெறும் பிரியம் மட்டும் இல்லை, கடவுளுடைய வார்த்தைனாலே எனக்கு ஒரு பேரின்பம், ஒரு பெரிய களி கூறுதல், ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அது எப்படி? அதாவது கர்த்தருடைய வேதத்தில் மகிழ்ச்சியாக இருந்து அப்படி சொல்லலாம். கர்த்தருடைய வேதத்தில் அதை குறித்த இன்பம் மனதோடு இருந்து, அதை குறித்த கலிகூறுதலோடு இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சட்டத்திலே சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி, கர்த்தருடைய சட்டத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பாருங்க, லானாலே நம்ம என்ன லா அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் சட்டத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். நல்ல நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய நேரம் நீ பாருங்கள், இந்த உலகத்திலேயே சில சட்டங்கள் வருது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? சந்தோஷம். ஃப்ரீயாக ஒரு நல்ல மருத்துவத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு சட்டமும் மக்களுக்கு சாதகமான நல்ல சட்டங்கள் ஏற்றப்படும் போது அந்த சட்டத்தை கேட்கும்போது நமக்கு என்ன வருது? சந்தோஷம். ஸோ இந்த 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 சங்கீதத்தை சொல்லுகிற மனுஷனும் கடவுளுடைய வார்த்தை எப்படி பார்க்குறான்னா, இது மேலான ஒரு சட்டம், இது வந்தால் குடும்பம் நல்லாயிடும், இது வந்தால் ஒரு நாடே நல்லாயிடும். ஸோ டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட். தேவனுடைய சட்டத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா அது இந்த உலகத்திலே இப்படி ஒரு சட்டம் வந்தாலே இவ்வளோ ஹாப்பியான திங்ஸ் நடக்குதுன்னா, கடவுளுடைய வார்த்தையின் சட்டங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, நிறைவேறும் பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இது அப்படி தான் சொல்கிறேன். இன்னும் அது மட்டும் இல்லை,
கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஒருத்தருக்கு சந்தோஷம் வருதுங்கிறதுங்கிறது அவன் கடவுளுடைய பிள்ளைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய அடையாளங்க. கடவுளுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஆரம்ப நாட்களில் இந்த வேத வசனத்தின் மூலம்தான் கடவுளுடைய தொடுதலை, அன்பை நான் புரிய ஆரம்பித்தேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய முறை. டெஸ்டமனி ஒரு அண்ணன் ஒரு நாள் பைபிளில் ஒரு பேசேஜ் எடுத்து வாசிக்க சொன்னார். அப்படி வாசிக்கும்போது தான் அந்த வசனங்கள் என்னுடைய இருதயங்களில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். அவரை குறித்த அறிவுக்குள்ளும் வெளிச்சங்களுக்குள்ளும் என் வாழ்க்கை நடத்தப்பட ஆரம்பித்தது. அப்போ அந்த நாட்களில் நான் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னு ஒன்று கேட்டிங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது தான். திருப்பி 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 என்னமோ பெரிய ஒரு இன்பமாக இருக்கும். அது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போ தான் பிரசங்கியாராகி கொஞ்சம் கெட்டு போயிட்டேன். நான் பேசாட்டி விசுவாசியாகவே இருந்திருக்கலாம் போல். ரியலாக சொல்கிறேன். நான் பிரசங்கியாராக இருந்து பைபிள் படித்ததை விட நான் பிரசங்கியாராக இல்லாத இருக்கும்போது ஒரு விசுவாசியாக இருந்தபோது படித்தது பார்த்தீங்களா, அதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா அப்போ படித்தது எல்லாமே எப்படின்னா டிலைட், அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எப்போல்லாம் நான் வேதத்தை திறந்து படிக்கிறேனோ அப்போல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுவதை நான் அனுபவிக்க ஆரம்பிப்பேன். இன்னைக்கு கூட அதை யோசித்தேன் நான். இப்போ நம்ம ஒரு பிரசங்கியார் வாரத்துக்கு சண்டே ஒரு பிரசங்கம், செவ்வாய்க்கிழமை ஒரு பிரசங்கம், சண்டே ஈவினிங் ஒரு பிரசங்கம், இதில் இடையில செமினார்கள் வேறு, கருத்தரங்கு வேறு, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் வேறு, இதெல்லாம். அப்போ இப்போ என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு புரியுது. ஆனாலும் ஹார்ட்ஃபுல்லாக நான் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். நான் எதுக்கு சும்மா போட்டு இது பண்ணிவிட்டு இப்போ நான் படிக்கணும். ஆனால் இன்னும் சொல்லணும், இன்னொரு விதத்தில் இப்படி சொல்லலாம். நான் இப்போ பேசுகிற நிறைய காரியங்கள் அன்னைக்கு உட்கார்ந்து ஆசையாக படித்ததுனுடைய அந்த இம்பேக்ட் தான் இன்றைக்கி எதை எடுத்தாலும் நிறைய வசனங்கள் வருவதற்கு காரணமாக மாறுது. ஆமே, எல்லாம் சொல்லுங்கள். பிரியமாக இருந்து எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ, அதெல்லாம் உங்கள் மனசுலேயும் ஞாபகத்துலேயும் அப்படியே இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, படித்தா மறந்து போயிருதுங்க. ஞாபக சக்தியை வளர்ப்பது எப்படி தான் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே மெமரி பவர்னால் ஒன்றுமே கிடையாது. அது மேலே உங்களுக்கு பிரியம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். விருப்பம்தான் ஞாபக சக்தி, அல்லது ஒன்றை குறித்த மகிழ்ச்சி தான் ஞாபக சக்தி. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான காரியங்கள், விருப்பமான காரியங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். கணக்கே வராது அப்படிம்பாங்க. ஆனால் சச்சின் எவ்வளோ அடித்தார், கங்குலி எவ்வளோ போட்டார், எது மேலெல்லாம் உங்களுக்கு பிரியம் வருதோ, விருப்பம் வருதோ, அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடும், நல்ல ஞாபகம் ஆகிடும். அதனால தான் ஒன்றை பிரியமாக விருப்பத்தோடு படிக்கணும், ரொம்ப பிரியமாக இது பண்ணணும். இதெல்லாம் சொல்கிறதுனுடைய நோக்கம் அதுதான். பாருங்களேன், படிக்கணுமா அப்படின்னா அது மண்டையில் போகவே போகுது, செய்யணுமா அப்படின்னா போகவே போகாது. ஸோ டிசையர் மட்டும் இல்லை, டிலைட். எல்லாம் சொல்லுங்கள், டிலைட். அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி கடவுளுடைய சட்டங்களின் மீது, கடவுளுடைய வார்த்தையின் மீது. இப்போ கவனிங்க, பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நான் சொல்ல வர்றதுடைய முக்கியமான காரியத்தை நோக்கி போகலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். த பிளஸட் இஸ் த மேன் அப்படின்னு சொல்கிறோமே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அல்லது இந்த சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை வருது, 3வது சங்கீதத்தில், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட்எவர் he does he prosper. ஆமென். அதாவது அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அது என்னதாகுது, செழிக்குது. எல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் செழிக்கு, தொட்டதெல்லாம் பொன்னாகுது. ஸோ தட்ஸ் மாடல் டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு புரியுது, செய்வதெல்லாம் வாய்க்கும்னா புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆமென். அதான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. தொட்டதெல்லாம் வெற்றி. ராஜா கையை வச்சா
அது ராங்கா போகாது. இப்படி 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 சொன்னால் தான் புரியும் பாருங்களேன். செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்ம அதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லாத வார்த்தையாக இருக்குது. ஆனால் இதுதான் நிஜம், இதைத்தான் அது சொல்ல வருது. ராஜா கையை வச்சா அது ராங்கா போகாது. ராஜா கையை வச்சா அது என்ன ஆகும்? நடக்கும். யார் கையை வச்சா நடக்கும்? The blessed is the man அப்படின்னு சொல்லுத. அந்த ஆள் யார்? அந்த ஆள் யார்? அவ கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளா எப்படி மாறுவது, அதை பற்றி தான் வேதவசனம் பேசுது பாருங்களேன். வேதவசனம் வெறும் பரலோகத்து போறதை பத்தி மட்டும் பேசல. இது வேற அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கு. வேதவசனம் ஒரு ஆள் செஞ்சா எல்லாம் சக்சஸ் ஆகணும். எப்படி? யார் செஞ்சா சக்சஸ் ஆகும்? அது பாருங்க, 1-2 சக்சஸ் ஆகும் அப்படி சொல்ல, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாட் அ லைஃப் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். அது எப்படிங்க? அப்படி ஒரு ஆளா ஆக முடியுமா? அப்படி ஒரு நபராக இருக்க முடியுமா? சில நேரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லிடுறீங்க பிரதர், அப்படியே ரொம்ப பெருசாக சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், நான் பெருசாக சொல்லலைங்க, இங்கே பெருசாக எழுதியிருக்கு. நானா இஷ்டத்துக்கு எதுவும் சொல்ல முடியுமா? எனக்கு அந்த மாதிரி அத்தாரிட்டி யாரும் கொடுக்கலையே. எந்த அதிகாரத்தினால் இதை பிரசங்கிக்கிறீர், எந்த அதிகாரத்தினால் அதை சொல்லுகிறீர்னு ஏசுனார்ட்ட மாதிரி கேட்ட மாதிரி நானா அப்படி செய்ய முடியாது பாருங்களேன். டேக் மை யோக் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சொன்னார்ல, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேக் மை யோக்னா டேக் மை இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, பிரமாணத்தில் இப்படி வாசிக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். என்ன அங்கே சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு நான் மாற்றி சொல்லலாமா அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஆமாம் நான் சொல்கிறேன், இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டதே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மாதிரி அத்தாரிட்டிவாக நம்ம நிறைய சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்கிறது இல்லை பாருங்க. இங்கே எழுதியிருக்கிறதே அதிகமாக தான் எழுதியிருக்குது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்படி ஒரு லைஃப் இருக்குதுங்க. இப்படி ஒரு லைஃபுக்குள்ள ஒரு மனுஷனை நடத்துறது தான் வேதவசனத்தினுடைய காரியமாக இருக்கிறது. சும்மா தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, நஷ்டம், கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, இப்படியே போகிறது கிடையாது. வேதவசனம் அதை அங்கீகரிக்கவே இல்லை. பைபிளில் எங்கேயாவது கண்ணீர், கவலை, சோகம் இதெல்லாம் பரவாயில்லப்பா, அதுக்குள்ளே நீ கடந்து தான் தீரணும், பரலோகத்துக்கு போனால் தான் எல்லாம் மாறணும், பைபிள் எங்கேயும் பேசலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய வார்த்தை மேலே ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க ஆரம்பித்தான்னா, அவனுடைய வாழ்க்கையில் செய்வது எல்லாம்னு என்ன அர்த்தம்னா, த டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி. அவனுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், அவனுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அவனுடைய ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும், அவனுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும், அவனுடைய சமூக வாழ்வு நல்லா இருக்கும். த டோட்டல் லைஃப் ப்ராஸ்பரிட்டி, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். That is the life. Whatever he does, he prospers. அவன் என்ன செய்கிறானோ அது எல்லாமே என்ன ஆகும்? செழிப்பா மாறும். எல்லாம் சொல்லுங்க, தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆமென். இப்படி ஒரு நபராக ஒரு நபர் வர முடியும், இருக்க முடியும் என்று வேதவசனம் உறுதியிட்டு பேசுகிறது. 100%. ஆமென். சக்சஸ், 100% சக்சஸ். கடவுள் உங்களுக்காக அதை விரும்புகிறார், அதை வச்சிருக்கிறார். 100% வெற்றியை அவர் வச்சிருக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைலாம் இருக்குது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லைப்பா, அது என்ன ஆகும் தெரியாது, போ அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லவே இல்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன பண்ணாலும் அது வாய்க்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கணும், ஒரு ஜெயத்தை பார்க்கணும். அதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்களா, வெற்றியாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அது வெற்றியாக இருக்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக இருக்கணும். உங்களுடைய சமூக வாழ்க்கை வெற்றியாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் வெற்றியாய் அல்ல, வெற்றியாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் அது இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, இதுக்கு சில காரியத்தை அவர் சொல்லித்தரார். முதல் காரியம், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் யார்?
அப்படிங்கிறத இந்த சங்கீதத்தில் சொல்கிறாங்க. முதல் காரணம், போன வாரமே என்ன பண்ணேன் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆலோசனைகள். எல்லாம் சொல்லுங்கள், ஆலோசனைகள். குட் கவுன்சில். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். குட் கவுன்சில், நல் ஆலோசனைகள். வேதவசனம் சொல்லுது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் உண்டாகும். தட் மீன்ஸ் the counsel is leads to conquer. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல் ஆலோசனைகள் வரும் பொழுது அந்த நல் ஆலோசனைகள் உங்களுடைய ஜெயத்தை கூட்டுகிறது, உங்களுடைய வெற்றியின் அளவை அது அதிகரிக்க செய்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீ என்ன பண்ணாத, இந்த உலகத்தினுடைய ஆலோசனையை பின்பற்றாத, துன்மார்க்கனின் ஆலோசனை என்ன பண்ணாத, கேட்காத. இன்னும் சொல்ல போனால், டோன்ட் ஃபாலோ த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஒரு புத்தி இருக்குது, இந்த உலகத்தில் ஒரு அறிவு இருக்குது, அதை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணாத, வைக்காத. கடவுள் என்ன சொல்கிறாரு, அவர் வார்த்தையில் என்ன இருக்குது, அதை வாழ்க்கையில் பிரதானமாக வைக்க ஆரம்பி அப்படிங்கிறார். இது முதல் விஷயம். இதெல்லாம் பேசிட்டேன். கேட்கலன்னா நீங்கள் போன வாரம் சங்கீதம் 1 பேசுனதை திருப்பி கேளுங்க, சரியா? இன்னும் புது விஷயங்கள்லாம் சொல்லணும். அடுத்தது தொடர்பு. அடுத்தது என்னது? தொடர்பு. எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைகள். குட் கவுன்சில். சும்மா கண்டாலும் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அவன் ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டான், அந்த ஆள் ஊருக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், அதை உட்காந்து கேட்டான், அப்படியா அப்படின்ட்டு. அப்படியே ஆலோசனை கேட்கறதா இருந்தால் அந்த விஷயத்தில் ஜெயிச்ச ஒரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆமென். குடும்பத்தை நல்லா நடத்துவானுமே அவன்கிட்ட போய் கேட்கணும், குடும்பத்தை எப்படி நல்லா நடத்துறது அப்படின்ட்டு. இவனே இல்லாததெல்லாம் பண்ணிட்டுருப்பான், அவன்கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா, என்னத்தை போ கல்யாணம் பண்ணி என்னத்தை பார்த்து அப்படின்றான். போ, அதோடு போச்சு. அப்போ தான் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிருப்பான். அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன், அந்த இது வைக்காத, அது அவ்வளோதான், நம்ம ஊரில் ஒன்றும் ஓடாதுன்றான். அதான் துன்மார்க்கனின் ஆலோசனை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இந்த பத்திரிக்கை நியூஸு அங்கங்கன்னு சில செய்திகள்லாம் வரும். டக்குன்னு பாருங்க, இப்போ சீனாவில் புதிய நோய் வந்து கொண்டிருக்கிறதாம் அப்படிமா. இதான் மண்டைக்குள்ளே ஏற்றுவாங்க. டாக்டர் சொல்கிறார், இதெல்லாம் முக்கியாது, நான் உனக்காக புதிய நன்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். புதிய வியாதிகள் அல்லப்பா, புதிய வழிகளை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். சும்மா அதெல்லாம் டூ மச்சாக உள்ளே விட்டிங்கன்னா அப்புறம் அது உங்களை தின்றும். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது உங்களை சாப்பிட்ரும். சாப்பிடலாம் விடக்கூடாது. அப்போ இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். குட் கவுன்சில். இந்த பாருங்கள், ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். ஸோ நல்ல கவுன்சில் சொல்கிற, நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை நமக்கு தேவை. அதே நேரத்தில் ரெண்டாவது சொன்னேன், ரைட் கனெக்ஷன்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், ரைட் கனெக்ஷன்ஸ். துன்மார்க்கனுடைய வழியில் நிற்காத, பாவையினுடைய வழியில் போய் உட்காராத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய தொடர்புகள் சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கையின் வெற்றிகள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். நல்ல ஆலோசனைகள், நல்ல ஆட்கள், சரியான கனெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், அது நம்ம தான் உருவாகணும். ஜெயிக்கிற ஆட்களோட பழக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆமாம். எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் தோல்வி, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையே பேசிட்டு இருந்தாலும் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் பாருங்க. கர்த்தர் நல்லவருங்க, இதெல்லாம் மாறுங்க. இதெல்லாம் தாண்டி இப்படி பேசுகிற ஆட்கள் இருந்தாங்கன்னா தள்ளி இருந்தாலும் அந்த ஆட்கள்கிட்ட போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. இவனை தள்ளி ஓடிருங்க. போன வாரம் அதில் பேசினேன், விவரமாக பேசினேன். தாவீது அவனை விட்டு திரும்பி, நான் தாவீது ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், டேய் தம்பி ஆடு முக்கியம்டா அப்படிங்க. இவன் நாடுன்னு இருக்கான், அவன் வந்து என்ன சொல்லுதான், ஆடுங்க. இல்லை நாடு, அதை நாடு அப்படின்னு அவன் போயிட்டான். அவனை விட்டு வேறொன்னிடத்திற்கு திரும்பி, அங்கே பாருங்க,
அவனை விட்டு வேறொன்னிடத்திற்கு திரும்பி. அப்போ சில தொடர்புகளை விட்டாலே உருப்பட ஆரம்பிச்சிருன்னு அர்த்தம். ஆமென். ஆமாங்க, சில அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறாங்க. சில ராங் கனெக்ஷன்ஸ். ஆமாம், எப்போ பார்த்தாலும் வேற எதையாவது உங்களை கொண்டு போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இப்போ இதை இன்னொரு கோணத்தில் படிக்கலான்னு சொன்னேன். இந்த 1வது வசனத்தை இன்னொரு கோணத்தில் படிக்கலாம். எப்படி படிக்கலான்னா, இப்போ கவனிங்க, 2 விதம் இருக்குது. இப்போ இதை வந்து ஜீசஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகாது. சங்கீதம் 1 இயேசு மீறிட்டார். இப்போ பாருங்க, இதனால தான் பிரதர் உங்களை திட்டுறாங்க அப்படி இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். நான் சங்கீதம் 1 படி இயேசு நடக்கலை, அதுவும் 1ஆம் வசனத்தின்படி அவர் நடக்கலை. ஏன்னா 1வது வசனம் என்ன சொல்லுது? பாவிகள் வழியில் நிற்காதீங்க, துன்மார்க்கனால நடவாதீங்க, பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காந்து பார்த்தா அவர் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருக்காரு. என்னங்க, நம்மளை உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக இப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவர் பாவிகளோடு தங்கும்படி போனார், வீட்டுக்கே போயிட்டார் சாப்பிட்றதுக்கு. இங்கே நிற்காத, ஏன் அவங்க கூட சேராத, இப்படி சொல்லிட்டு இருந்தா அவர் பார்த்தா அதனால தான் அவன் பார்க்கலாம், இவர் சங்கீதம் 1 படியே இல்லையே. அவங்க பூரா அந்த லா பீப்புள் இதெல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் நிற்கக்கூடாது, அபிஸ்டுன்ட்டு ஆச்சாரம்னு தள்ளி போகிற ஒரு மனநிலையை தான் இருக்கணுமே தவிர, இவன் என்னென்ன இப்படி போகிறார இவர். அவனுக்கு என்னென்னா, இந்த சங்கீதம் 1 படித்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறான்னா, அன்றைக்கி ஏன் அது சொல்லி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இங்கே பார்ப்பா, வெளியில் உள்ளவன் உன்னை தீட்டு பண்ணிடாமன்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் இயேசு வந்து பிதாவின் அந்த கிருபையினால் மகிமையினால் நிறைஞ்சவரா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்ன தீட்டுப்படுத்தாது, நான் எதையெல்லாம் தொடரனோ அது நல்லாக தான் மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். இது என்ன இம்பேக்ட் பண்ணாது, நான் அதை இம்பேக்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கூட சிலரோட பழகலாம், சிலரோட உட்காரவும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம். எப்போ தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி அந்த ஆள் மாறுவார்னா நீங்கள் உட்காரலாம். ஆமென். ஆனால் இல்லை பிரதர், நானே பெறுவேன்னா ஒடியிருங்க, ஜீவன் தப்ப ஓடிப்போ. புரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் நேரம் சில நேரம் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 நாள் ஒரு மாதிரி இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? கவனமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் போய் பேசுனா அந்த ஆள் 2-3 நாள், ஆண்டவர் என்னமோ தெரில பிரதர், அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒன்று ஜீவனாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஏற்றுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? போய் உட்காரலாம். ஆமாம், வேதவசனம் சொல்லுது, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது, வழிகாட்ட போனால் என்ன ஆகும்? 2 பேரும் குழியிலே விழுவார்களே அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து வெறும் குருடனுக்கு ஏதோ சொல்லி நினச்சிக்காதீங்க. ஏன்னா குருடர்கள்லாம் விழுறதில்ல, அவங்க கரெக்டாக தான் போகிறாங்க. கண்ணு தெரிஞ்சவன் தான் விழுதான். எந்த குருடனாவது லாரியில் அடிபட்டிருக்கானா? எல்லாம் இவன் தான் போய் விழுந்தது. அதாவது நீங்கள் வந்து அதான் சொல்கிறார், நீ பலப்பட்ட பின் உன் சகோதரனை, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை போய் என்ன பண்ணு? பலப்படுத்து. அப்படி சொல்லுது வேதவசனம். 2மே பேசு. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அவன் வாரான், அவன் நம்மளை கொண்டு போயிடுவான்னா நீங்கள் ஓடிடுங்க. வாடா, இன்னைக்கு உனக்கு சுவிசேஷத்தை சொல்லி மகனை இன்னைக்கு ஒன்றை ஞானத்தானம் கொடுத்து உன்னை முக்கி எடுக்கலைன்னா பாருடா, அந்தளவுக்கு நீங்கள் ஆகிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அதுதாங்க, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜுங்கிறத பார்த்து என்ன பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும் பாருங்கள். ஏன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்க, யாரையோ போய் திருத்துறேன்னு அப்புறம் இந்த ஆளுகள் இவருங்க காணாமல் போயிட்டாங்க. ஸோ பலவீனரை தாங்குங்கள், இதெல்லாம் முக்கியம். ஏன்னா சபை வந்து 2 இப்போ சிலர் என்ன ஆயிடுச்சாங்கன்னா, நம்ம வந்து பிரதர் உலகத்துக்குள்ளே போக வேண்டாம் பிரதர், பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாதுன்னா பஸ்ஸில் கூட போக முடியாது. ஹலோ, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே சங்கீதம் 1 மீறிட்டு தான் இருக்கோம். பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பப்ளிக் பஸ்ஸில் போவீங்க, பரியாசக்கார உட்காரத்துக்கு ஆஃபீஸில் பூரா அவன் தான் உட்காந்துருக்கான். அதனால தான் சிலர் இதெல்லாம் படிச்சுட்டு, பிரதர் இது பைபிள்லாம் நமக்கு வேண்டாம் பிரதர், அது அங்கேயே இருக்கட்டும் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சர்ச்சுக்கு மட்டும் இட்டு பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் பண்ணாங்கன்னா, அது எப்படி நடைமுறையில் எப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்காதனால தான் அவன் படிச்சுட்டு பார்த்தான், இப்படிலாம் முடியுமா பிரதர் அப்படின்ட்டாங்க. சில பேர் உண்மையிலேயே வெளியே விட்டு எங்கேயுமே போகிற பைபிளோடு உட்காந்துட்டாங்க. வேறு எங்கேயும் போனால் பரியாசக்காரன் பாவிலாம் இருக்கான் பிரதர் அப்படின்னு உட்காந்துட்டாங்க, அப்படியே சாமியார் மாதிரி. அதையும் பைபிள் என்ன பண்ணல, ஒன்றும் பெருசாக ஆமோதிக்கவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பார்ப்பா, நீ இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டனா நீ போய் அதை என்ன பண்ணுவ? இம்பேக்ட் பண்ணுவ. ஸோ இம்பேக்ட் த வேர்ல்ட். அதாவது உலகம் உன்னை வாரி கொண்டு போகாமல்
உலகம் தன்னுடைய மோல்டில் உன்னை வார்க்காம நீ அதை இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். ஆமென். அதான் முக்கியம். அதனால தான் யூ ஆர் த ஈஸ்ட் அப்படிங்கிறார். எஸ், நீ வந்து யாரு? ஒரு உரமோர் மாதிரி, ஈஸ்ட், புளித்த மாவு அப்படிங்கிறார். இந்த கொஞ்சம் உரமோர் இவ்வளோ பால் இருந்தாலும் அதை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தயிராக மாறிடும். இவ்வளோ பெரிய பால்னு அது பயப்படாது. நான் உள்ளே குதிச்ச உடனே நீ என்ன மாதிரி ஆகிடுவேன். அப்படி தான் இயேசு குதிச்சார். அப்படி தான் நம்மளை இந்த உலகத்தை இம்பேக்ட் பண்ணும்படி தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இது புரிஞ்சுக்கணும். இப்போ சங்கீதம் 1 2 வகையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது சங்கீதத்தை இன்னும் பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ முதல் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா ஃபஸ்ட்டு வந்து குட் கவுன்சில், நல்ல ஆலோசனைகள். நம்பர் 2 ரைட் கனெக்ஷன்ஸ். ரைட் கவுன்சில் அண்ட் ரைட் கனெக்ஷன்ஸ். சரியான தொடர்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோடு அமர்ந்தா, யாரோடு பேசினா, வேதம் சொல்லுகிறது ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்படியே இருக்கு வேதவசனம், அப்படியே பேசு. ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடனோடு நடக்கிறவன் அவனுடைய மூடத்தனத்தை என்ன பண்ணுறானா? கற்றுக்கொள்கிறான். சில பாருங்க, கோவப்படுற ஆள் கூட இருந்தா இவங்களும் என்ன திடீர்னு நமக்கு கோபமாக வருதுன்னா அந்த ஆள் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்திருப்போம். அங்கே பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்படின்னா அர்த்தம் கம்பேனியன். He who walks as a companion with wise man will be wise, but the companion of யாரு? foolish. ஸோ ஒரு முட்டாளோட தொடர்பு இருக்கிற ஒரு ஆள் வாழ்க்கை வேற மாதிரி ஆகிடுது. சரியான தொடர்புடைய ஒரு ஆள் என்ன ஆகுது? நல்லா ஆகுது. இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் தொடர்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கே இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை, சில நல்ல ஆட்களோட பழகி தொடர்பு வச்சுட்டே இருந்தாலே அதுவே உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் போகிற சபை, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது? உருவாக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாமோடு இருந்ததுனால லோத்துவும் பணக்காரன் ஆகிட்டான். ஆமென். பைபிள் வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூத்துங்க. நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. சில நேரம் அவங்களோட பெருசாகிடுவீங்க. ஆமென். தாவீது கூட இருந்தவங்களாம் என்ன ஆனாங்க தெரியுமா? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இவங்க தான் தாவீது கிட்ட வந்தாங்க. அப்ரெஸ்டு, சப்ரெஸ்டு, டிப்ரெஸ்டு இவங்க தான் வந்தாங்க. ஆனால் இவங்களெல்லாம் என்ன பண்ணா? இவனை மாதிரியே மாற்றிட்டான் தாவீது. கடைசியில் பார்த்தா அதான் சொன்னேன் நான், இவன் வந்து வந்த கோலியாத்தான் அடித்தான். அவன் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணான்? இந்த ஊரில் எவன்டா கோலியாத்து அப்படின்னு போய் தேடி அடிச்சிருக்காங்க. அவன் ஆட்டை கடிக்க வந்த சிங்கத்தை என்ன பண்ணுறான்? அடித்தான். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவன் அப்படியே போயிட்டு உறைந்த மலை வேலையில் கொகைக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. என்ன தூக்கம்னு மண்டிலே போட்டிருக்கான். அங்கே பாருங்க, பராக்கிரமசாலி ஆகிய ஒய்தாவின் குமாரனும் கப்சேயேல் குமாரனும் ஆகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், நல்லா கவனிங்க, உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய், ஏற்கனவே குளிருது, டிசம்பர் மாதம் மாதிரி அப்படியே குளிருது, அதுவும் அங்கே பனியாக பொஞ்சிருக்குது, ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தை கொன்று போட்டான். அது பாட்டுக்கு குளிருக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை போய் என்ன பண்ணியிருக்கான்? அதான் புரியுது, அதான் சொல்ல வரேன். அதாவது என்ன சொல்லனா, ஏசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற நீ நான் செய்ததையும் செய்வ, அவைகளை பார்க்கிலும் மேலானதை நீங்கள் செய்வீர்கள். ஆமென். 3 நாளில் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார்னா, நீங்கள் 30 நாள் கழிச்சு கூட எழுப்புவீங்க, 3 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எழுப்புவீங்க. ஆமென். அதான் அர்த்தம். 4வது நாள் எழுப்பினார், அவர் 3வது நாள் எழுந்தார். நான் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை
செய்வான். எல்லாம் சொல்லுங்க, தொடர்பு. சொல்லுங்க, தொடர்பு, கனெக்ஷன்ஸ். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்படின்னா என்ன? கனெக்ஷன்ஸ். யாரோட கனெக்ஷனில் இருக்கிறீங்க, யாரோட தொடர்பில் இருக்கிறீங்க, அது மாதிரியே நீங்கள் மாறுவீங்க. அது மாதிரியே அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், அது உங்களை அப்படி ஆக்கிடும். ஆமாம், நான் சில பேர் கூட ஃபிசிக்கலாக கொஞ்சம் பேர் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், சில பேர் கூட அப்படி இல்லாட்டா கூட அவர்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய வீடியோஸ், அப்படி சில பேரை பார்த்துட்டே இருந்தால் நமக்கும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருது பாருங்களேன். ஆமே, எஸ், கனெக்ஷன்ஸ். எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இன்னும் பார்த்ததே இல்லை, ஆனால் ஆன்லைன் மூலமாக கேட்டு நாங்கள் அதெல்லாம் இது பண்ணி இன்றைக்கி பெரிய ஜெயத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமே, அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது. ஸோ ரைட் கவுன்சில் அண்ட் ரைட் கனெக்ஷன்ஸ். இப்போ நம்பர் 2, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்பர் 3 பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, தியானம். நம்பர் 3, மெடிடேஷன். எல்லாம் சொல்லுங்க, மெடிடேஷன். பாருங்க, இது சும்மா கிடையாது, 100க்கு 100 உங்களை ஜெயிக்க வைக்கிற மேட்ரு இது. மெடிடேஷன். மெடிடேஷன்ஸ் என்னன்னா, நாட் ஜஸ்ட் ரீட், சும்மா ஏதோ வாசிக்கிறது இல்லை, வாசிக்கணும் முதல்ல. அது முதல் ஸ்டெப்ஸ். வாசிங்க, என்னெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கோ எல்லாம் அப்படியே வாசிங்க. மெடிடேஷனுங்கிறது எந்த மாதிரினா, ஒரு ஆடு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம், மேய்ஞ்சிடும். அதான் சார், ஏன் அப்படி மேயுது அப்படிம்பாங்க பாருங்களேன். கடை 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 அப்படியே மேய்ஞ்சிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நிழலில் எங்கேயோ படுத்துக்கிட்டு அப்படின்னு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து திருப்பியும் அது என்ன பண்ணுது, அசை போடுது. இப்போ தான் அதனுடைய ஃபுல் ஜூஸும் உள்ள என்ன பண்ணுது, போகுது. ஸோ மெடிடேஷனுங்கிறது என்னென்னா, நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி பேசுவது. தட் இஸ் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன, அதாவது உலகத்தில் இருக்கிற மெடிடேஷனுக்கும் பிபிலிக்கல் மெடிடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் மெடிடேஷன்ஸுங்கிறது என்னென்னா, எம்டி யுவர் செல்ஃப். உன்னை என்ன பண்ணு, காலி பண்ணு, அப்புறம் நீ காலியாயிருப்போ. அதான் காலி பண்ணுது அது, எம்டி யுவர் செல்ஃப். பட் நாம் வந்து என்னென்னா, ஃபில் யுவர் செல்ஃப், உங்களை நிரப்புறது தான் மெடிடேஷனாக இருக்கிறது, நாட் எம்டி யுவர் செல்ஃப். அப்போ என்ன ஆகும், மெடிடேஷன் என்ன ஆகும், மெடிடேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ். மெடிடேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ். நீங்கள் எதை தியானித்து கொண்டே இருக்கிறீங்களோ, தியானம்ங்கிறது என்ன, எதை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ, எதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொண்டே இருக்கிறீர்களோ, அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாற ஆரம்பிக்கும், அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். மெடிடேஷன். எதை மெடிடேட் பண்ணு, சில கேட்குறாங்க, இந்த அது எனக்கு வரவே மாட்டுக்கு பிரதர், மெடிடேஷனே வர மாட்டுக்கு பிரதர், எப்படி பிரதர் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் கவலைப்பட தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் பண்ண தெரியும். கவலை எப்படி படுறீங்க, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிச்சு கவலை வருது. அப்போ திருப்பி திருப்பி யோசிக்கிறப்ப இது தெரியுதா தெரியலையா, நல்லா தெரியுது. யாராவது ஒரு வாட்டி தான் திட்டிருப்பாங்க, அந்த ஆள் ஒரு வாட்டி தான் திட்டிருப்பார், இவங்க அதை 100 வாட்டி கேட்டிருப்பாங்க. எப்படி ரிவைண்ட் பண்ணி மைண்டுக்குள்ளே நீலாம் திருப்பி. அவன் ஒரு வாட்டி பேசிட்டு போயிட்டான், அவன் ஒரு வாட்டி தான் அவங்கள திட்டினான், ஆனால் 99 வாட்டி நீங்கள் தான் திட்டிருக்கீங்க. கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் உங்கள் மேலே தான் ஃபைல் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறதா, நமக்கு தெரியுது மெடிடேஷனுங்கிறது நமக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு வாழ்க்கையில். மெடிடேஷன் பண்ணாத ஆளே கிடையாது, ஆனால் ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு மெடிடேஷன். ஏதோ ஒன்று நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடும், அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னு கெட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப யோசித்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கிறது, அவருடைய வேத வசனங்கள் இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறத எடுத்து ஒரு ஆள் திரும்ப திரும்ப அதை தியானிப்பார்னா, த மெடிடேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அவர் எதை தியானிக்கிறாரோ அது அவருடைய வாழ்க்கையில் நிஜமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எஸ். அப்போ உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கான வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. You can change your circumstances through
the word, through the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு எந்த சூழ்நிலைகளையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். உங்க வியாதி, உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய துன்பம், எதையும் மாற்றலாம். எப்படி மாற்ற முடியும்னா, அதற்கேற்ற வேத வசனத்தை எடுத்து அதை தியானிக்கும் பொழுது, அதை திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே கொண்டு வரும் பொழுது, திரும்ப திரும்ப உங்க உதடுகளால் உச்சரிக்கும் பொழுது, இதை தான் ஜோஷுவா 1:8 படிக்கிறோம். இந்த சேம் சங்கீதம் 1 மாதிரி தான் எதுவும் இருக்கு. ஜோஷுவா 1:8 இருக்கு. ஆண்டவர் ஒரு இளம் தலைவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஜோஷுவா சாதிக்கணுமா, வெற்றி பெறணுமா, நான் சொல்லித்தரேன் உனக்கு வழியை. என்ன பண்ணும் ஆண்டவரே? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. This book of the Lord shall not depart your mouth. You shall meditate and day and night. இரவும் பகலும் அதை என்ன பண்ணிட்டு தியானம் பண்ணி கொண்டு. அப்ப என்ன நடக்கும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Then you will make your way prosper and then you will have good success. Successங்கிறது என்ன தெரியுமா? is a byproducts of meditating God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து தியானிப்பதின் விளைவுதான் வெற்றி. வெற்றி வேணும், வெற்றி வேணும், வெற்றி வேணும் இப்படி அலையிறதுனால வெற்றி வர்றதில்லை. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இது இரவும் பகலும். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க இரவும் பகலும்னா பயில் கையிலுமா அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கணுமா பிரதர், பகலில் தூக்கிட்டு போயிடணுமா, ராத்திரி தூக்கிட்டே போகணுமா, அப்படி கிடையாது. மெடிடேஷன்ஸ் இரவும் பகலும் பைபிளை கையில் வச்சுக்க சொல்ல, இரவும் பகலும் அந்த வார்த்தை, இரவும் பகலும் வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது. அப்போ வெற்றியை பற்றி யோசிக்கவே யோசுவாவுக்கு கடவுள் சொல்றாரு, இதை தியானிச்சுட்டேரி. அப்போ பாரு என்ன நடக்கும்னா, அப்பொழுது நீயே உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you will make your way prosper. நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, அந்த வசனத்தை படிச்சுட்டு நினச்சிருக்கிறேன், வசனம் ஏதோ தப்பாக போட்டிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு போட்டிருக்கு. அது எப்படி ஆண்டவரே, என் வழியை நீங்கள் தானே வாய்க்க பண்ணணும். ஆனால் அந்த வேதவசனம் சொல்லுது, தென் ஐ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர் அப்படி சொல்ல, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உண்மையிலே சொல்ல, நான் இன்னொரு பைபிள் எடுத்து போய் வாசித்தேன் நான், அதுலேயும் போட்டிருக்குது நீ உன் வழியை. இது எப்படிங்க தப்பாக ஏதோ சொல்லுது போல, தவறான உபதேசம் போல, செல்ஃப் மேட் மில்லியனியர் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் புரிஞ்சு, இல்லை கடவுள் என் வழியை வாய்க்க பண்ணி எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் இப்போ அது என்னன்னு தெரிஞ்சு கொண்டு அதனால் என் மனதை நிரப்புனா அவர் வைத்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நிஜங்களாக மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒயரிங்லாம் பண்ணியாச்சு, இப்போ சுவிட்சு போடணும், அவ்வளோதான். போட்டால் லைட் எரியும். வெற்றி பெறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே தேவன் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ சுவிட்சு போடணும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன இருக்குதுங்கிறத இப்போ நான் அறிந்து கொண்டு அதனால் என் மனதை நான் நிரப்பி என் வாயை நான் அதனால் நிரப்பேன்னு சொன்னால் சொல்கிறாரு, நான் கடவுள் எப்போ தருவார், நான் எப்பவும் வச்சுட்டேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். கடவுள் சொல்கிறார், நீ எப்போ எடுப்பப்பாத. நான் நிறைய பேர் சொல்லுவேன், நான் கத்தருக்காக காத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, கத்தர் உங்களுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்காரு. இது தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. கத்தருக்காக காத்திருக்கிறேன் பிரதர், பைபிளில் போட்டிருக்குது, அவர்கள் மேல் இறங்கும்படி தேவன் அவர்களுக்காய் காத்திருப்பார். ஏசாயால இருக்குது. கத்தர் காத்திருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் பார்த்தேன் நான், ஊழியத்து பேர் வச்சு, கத்தர் காத்திருக்கிறார் ஊழியங்கள். சூப்பராக இருக்க. ஆமாங்க, எனக்கு ஜோக் பண்ணல, நிஜமாவே காத்திருக்கிறார் ஊழியங்கள். அங்கே பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி என்ன போட்டிருக்குது, நீங்கள் கத்தருக்காக தானே காத்திருக்கீங்க, ஆனால் கத்தர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு. உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கத்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் செய்தி என்னன்னா, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சிருக்கு சிலுவையில். இப்போ என்னன்னு நான் தெரிந்து கொண்டு நான் அதை எப்பொழுது எடுப்பேன் என்று தேவன் காத்திருக்கிறார். இப்போ நம்ம கேட்க வேண்டியதே, எனக்காக நீங்கள் முடித்த விஷயத்தெல்லாம் நான் பார்க்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது என்னன்னு அந்த சத்தியங்களை கேட்கும்போது அதை திரும்ப திரும்ப தியானித்து அதை பேசி, அப்போ நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மாற்றலான்ட்டு. அப்போ எனக்கு இந்த தரித்திரம், தோல்வி,
ஒரு மரியாதை இல்லை, ஒரு வெற்றி இல்லை வாழ்க்கையில், இப்படியே தான் இருந்துச்சு. அது சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது அம்புட்டி எடுக்க ஆரம்பித்தேன் நான். ஆமாங்க, சும்மா கிடையாது. அது சம்மந்தமாக என்னெல்லாம் வேதவசனம் சொல்லியிருக்குது, வெற்றி பற்றி, செழிப்பு பற்றி, பெருக்கத்தை பற்றி, நிறைவை பற்றி, தைரியத்தை பற்றி, சந்தோஷத்தை பற்றி, இப்படிலாம் என்ன சொல்லி இதெல்லாம் எடுத்து திருப்பி திருப்பி அதை தியானிக்கிறது, பேசுறது, அறிக்கை செய்வது, அது சம்மந்தமான டீச்சிங்ஸு, அது சம்மந்தமான காரியத்தால் மனசை நிரப்பி 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 இப்போ பார்த்தா அந்த தரித்திரம் எங்கே போச்சுன்னே தெரில. மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் வாரத்துக்கு ஒன்றாகும். ஒரு 3000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி மாதம் பாருங்கள், நம்ம இப்போ எத்தனை பேருக்கு 30 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஆமேன். 3000 ரூபா சம்பளம் எங்கே இருக்குது, 30 பேருக்கு சம்பளம் போடுறது எங்கே இருக்குது? அதை 2000 சீக்கிரமாக மாற்ற போகிறோம். ஆமேன். 2000 பேருக்கு மாற்ற, எத்தனையோ ஊழியங்களுக்கு உதவி செய்கிறோம், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நிற்கிறோம். சில பேர் இந்த பாயிண்ட்டை இப்போ எடுத்துக்கிடுவாங்க, அதனால தான் பிரதர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும், அந்த பாயிண்ட்டுக்கு பிரசங்கம் பண்ணல நான். இப்படி இருந்து இப்படி வந்தார அது எப்படி அதை பிடிக்கணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நிறைய பேர், சில பேர் செய்தியில் எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்க மாட்டாங்க. ஓ, ஹெல்ப் பண்ணுறாரு அவர் நம்பர் எடுங்க, டக்குனு அடிங்க. ஆனால் நான் சொல்லுவேன், எப்போவுமே இந்த பொரிச்ச மீன் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, மீன் பிடிக்கிறது எப்படின்னு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிடிச்சி சாப்பிடுவீங்க, உதவி செய்யலாம். ஆனால் எப்போவுமே பண்ண அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தான் மரியாதை? நீங்கள் எழுந்து ஒன்றை செய்யணும்னு தேவன் ஆசைப்படுகிறார். ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம். அப்போது தியானம் வெற்றிக்கு வழியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், மெடிடேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அப்போ எதை நீங்கள் ரிப்பீட் திரும்ப திரும்ப, அப்போது சுகத்தை குறித்த வார்த்தைகள் நீங்கள் தியானிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? பாடியே ஹீல் ஆகிடும். செழிப்பை குறித்த வார்த்தைகளை தியானிச்சிங்கன்னா உங்கள் களஞ்சியமே நிரம்பிடும். ஆமென். தைரியத்தின் வார்த்தைகள், என்னென்ன வேணுமோ எல்லாம் கடவுளுங்க வச்சிருக்கிறாருங்க. இது நீதிமொழிகள் 4:20 இதை படிக்கிறோம். நீதிமொழிகள் 4:20 பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. My son, pay attention to my word and be willing to learn. Open your ears to my saying. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். ப்ரொடெக்ட். உன் இருதயத்துக்குள்ள வச்சு என்ன பண்ணிக்கோ, காத்துக்கோ. உன் இருதயத்தில் அதை வை அப்படிங்கிறாரு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம். இப்போ ஆரோக்கியம் எப்படி வந்துச்சு? வசனத்தை கேட்டே இருந்தாரு. சுகமாக்கும் வார்த்தைகள், சுகத்தை குறித்த சத்தியத்தை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா பாடி ஹீல் ஆயிடுச்சு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள். சில பேர் பாருங்க, ஊர்லாம் பட்ட ஆசை இருக்கும், ஆனால் ஒன்றுமே நடக்காமல் இருக்கும் வாழ்க்கையில். அப்படிலாம் கிடையாது, எல்லாம் வச்சுருக்காரு. சும்மா எப்படி நடக்கும்? நீங்கள் கனெக்ட் ஆகும். எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி வந்துடுவேன், இப்படி வந்துடுவேன். பார்த்தா வாழ்க்கையில் ஒன்றுமே வந்திருக்காது. அப்படி கிடையாது. பாருங்களேன், கடவுள் வச்சிருக்கிறார். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதை எடுக்கணும், அதுக்கு இடம் அளிக்கணும். கடவுள் சொல்கிறாரு, கொஞ்சம் நான் பேசுகிறத கேளுப்பா அப்படிங்கிறார். உன் காற்றை எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கிறார். கொடுத்தா என்ன நடக்கும்? அவர் பேசுவார். அதனால் உங்கள் இருதய நிரம்பும். இருதய நிரம்பு என்ன ஆகும்? வெளிப்பாடுகள் உண்டாகும். வெளிப்பாடு உண்டாச்சுன்னா ஜீவன். அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா, வியாதியற்ற சரீரமாக இருப்பாருங்களேன். ஆமென். எப்படி வருது பாருங்க. For they are life to those who find them and healing and health to all their flesh. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்போ இது இருக்கு. இப்போ ஒருத்தர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். எல்லாம் சொல்லுங்க இருக்கு. நல்லா சொல்லுங்க இருக்கு. வேணா எடுத்துக்கலாம். இப்போ அங்கே பாட்டிலில் தண்ணி இருக்கு, வேணா குடிக்கலாம். எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு பிரதர், ஆண்டவர் எனக்கு தண்ணி எப்போ தருவார் பிரதர், எனக்கு சுகம் வேணும் பிரதர், எனக்கு செழிப்பு வேணும் பிரதர். எல்லாமே பிரதர் தான். எனக்கு எப்படி வேலை செஞ்சுது, எத்தனையோ பேருக்கு எப்படி வேலை செஞ்சுதுன்னு நான் பார்த்துருக்குறேன். எப்படி வேலை செஞ்சதுன்னா சும்மா கிடையாது. எத்தனையோ காரியங்களில் கவனம் செலுத்தலாம். உட்கார்ந்து சில நல்ல வார்த்தைகளை கேட்பது, மனசை நிரப்புறது, போய் ஏதாவது ஒன்று செய்கிறது, அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செஞ்சு பார்க்குறது. இப்படி பண்ண 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 அப்புறம் பார்த்தா வெற்றி வர ஆரம்பிச்சிடுச்சு.
சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிடுது. இப்படி தான் நடக்குது. இப்போ டே ஒன்லேயே சில பேருக்கு பாருங்கள், தொப்பை குறையணும் ரொம்ப நாள் ஆசை. என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஒன்றுமே பண்ணாமல் தொப்பை மகிமையிலே குறைஞ்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சில கூட்டத்திலலாம் தொப்பை காணாமல் போதான். அப்படி எனக்கும் கர்த்தர் காணாமல் போகும்படி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. பாருங்கள், இது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் யோசித்துட்டே போகிறாங்க. அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்க, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அப்புறம் எப்படி நடக்காமல் போகுதுன்னு பாருங்க. ஒருத்தர் இந்த வசனத்தை எனக்கு சொன்னார், செய்வதெல்லாம் வாய்க்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பிரதர், ஆனால் வாய்க்கவே மாட்டேங்க அப்படின்னாரு. ஒவ்வொரு நாளும் சொன்னேன், செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனால் கூட ஒன்றுமே வாய்க்கல. என்ன செஞ்சீங்க அப்படிங்க? செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னோம்ல அப்படிங்க. எப்படி இருக்கு பாருங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாயா என்ன செஞ்சீங்க? செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னோம்ல அப்படிங்க. ஒன்றுமே செய்யலை. நான் சொன்னேன், ஏதாவது செஞ்சாதான் வாய்க்கும், சும்மா வாய்க்கும். ஒன்றுமே செய்யலைன்னா அப்புறம் வாய்க்கும் கைக்கும் தான். வாய்க்கும் கைக்கும், வாய்க்கும் கைக்குங்களிருந்து வாய்க்குங்கிறதுக்கு போகணும்னா ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். உங்கள் கையை போய் வைக்கணும், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். கர்த்தர் செய்வதையெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் ஒன்றுமே செய்யாமல் இருப்பான், வாய்க்கும் இல்லை, வாய்க்கும் கைக்கும். அதுக்கே கஷ்டமாயிட அப்புறம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் ஹி டஸ். ஏதாவது போய் ஒரு முயற்சி. இப்போ பாருங்கள், எனக்கு தெரியாது, எனக்கு கடவுள் எனக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன், என்னவோ அவர் எனக்கு தெரில. ஆனால் ஒன்று தெரிஞ்சு, என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை விட்றதா இல்லை. இதாங்க நான் பண்ணேன் பிகினிங்கில். எனக்கு தெரியாது என்கிட்ட என்ன வரம் இருக்குது, என்கிட்ட என்ன கிருபைகள் இருக்குது, நான் என்னவா வரப்போகிறேன், என்ன எனக்கு செய்ய தெரில. ஆனால் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் விடுறது கிடையாது. ஆண்டவரே, இதை நான் போய் செய்ய போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. தைக்கணுமா தைக்கிறேன், விற்கணுமா விற்கிறேன், நிற்கணுமா நிற்கிறேன். ஆமென். ஐம் நாட் ஜோக்கிங். இதுதான் நடந்துச்சு. போய் தைச்சேன், நான் தைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி தைச்சேன். தச்சுக்கிட்டே இருக்கும்போது விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, கொண்டு போய் கொஞ்சம் பொருட்களை விற்றேன். அப்படி ஒன்று ஒன்றா பார்த்தா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற மாதிரி செய்யாது. இப்போ இன்னொரு நிலைமை நினச்சாலே நடந்துடுற மாதிரி ஆகிடுது. அவன் விரும்புகிறதே கொடுக்கப்படும், அந்த மாதிரி போய்டுறோம் பாருங்களேன். பிஸ்னஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஒட்டுது அப்படியே. நிஜமாக சொல்கிறேன். You will attract prosperity, you will attract success, you will attract business. அது அப்படியே ஈர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். சில பேரை பார்த்து ஓடும். ஆனால் இந்த தியானமும் இந்த புரிதலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்கேயோ இருக்கிறது தாண்டி உன்னிடமாய் வரும். தட் இஸ் அ ப்ராமிஸ். எல்லாம் சொல்லுங்க, தாண்டி என்னிடமாய் வரும். சும்மா வெத்து வாழ்க்கை கிடையாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, வெற்றி வாழ்க்கை. அது நம்ம ஏதோ பிரசங்கம் பண்ணிக்கலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறதை அனுபவிக்கிறோம். எப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம். த காட் இஸ் அ காட் ஆஃப் சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது, ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போதே ஒன்று நடந்துருது. ஒரு அந்த ஷாப்பிங் கடைகள் வரிசையாக செய்யணும்னு சொல்லிட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது 4 கடை கையில் வந்துடுச்சு பாருங்கள். ஏற்கனவே ரெடியாக இருக்கிற கடை. அது மாதிரி இப்போ ஹோட்டல் அங்கே இது பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்குது, அதுக்குள்ளே பொருளோடு சேர்ந்து ஒரு ஹோட்டல் கையில் வந்துடுச்சு. இது இந்த வாரம் நடந்தது. ஆமே, இந்த வேலையை போட்டு 1ஆம் தேதி ஓப்பனிங். அப்படியே ஈர்ப்பீங்க. நான் சொல்கிறேன், இது ஈர்க்கிறதுனா எனக்கு நடக்கலை. இன்றைக்கி நிற்கிறீங்கன்னா உங்கள் மேலே அது வேலை செய்யுங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் நின்றுட்டுருக்கிறேன். யூ வில் அட்ராக்ட் பிஸ்னஸ். சொல்கிறாங்களே பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க? மேக்னெட் என்ன பண்ணும்? அப்படியே ஈர்க்கும். அது மாதிரி தான் நீங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக போவீங்க, அங்கே ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாயிடும். சும்மா அப்படியே போவீங்க, பெரிய ஒரு டீலிங்க்கான தொடர்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் வேத வசனம் உங்களுக்குள்ளே போகும்போது உங்கள் மைண்டு, உங்கள் ஸ்பிரிட் எல்லாம் கரெக்டாக லைவாக இருக்கும் பாருங்களேன். டக்குன்னு ஒட்டும் அது. ஆமாம், ஒன்று தாழ்ந்து ஒன்று. அதுதான் சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். Surely the goodness and mercy it's follow அப்படின்னு இருக்குது. Shall follow me all the days of my life. Surely goodness and mercy and unfailing love
ஷால் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். எல்லா நாளும் அதை நான் பின்தொடரும். இதை இன்னும் ஆழமாக சொல்கிறாங்க. இந்த ஃபாலோங்கிற வேர்டு வந்து எபிரேய வார்த்தையில் எப்படி இருக்குதுன்னா, அதை ஆங்கிலத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இஸ் ஹண்டிங், இஸ் ஹண்ட் யூ. அதாவது நன்மையும் கிருபையும் வந்து ஒன்றை வேட்டையாடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் என்னை வேட்டையாடும். அது உங்களை துரத்தி பிடிக்குமா? இது என்ன மாதிரி வார்த்தை பாருங்களேன். உலகத்தில் அவன் அதை துரத்துனா அது ஓடுது. நம்ம சைக்கிளில் போனால் அது ஃப்ளைட்டை பிடிச்சி போதப்பா அப்படிங்க ஓடுறோம். அது அதுக்கு மேலே ஓடுது. கடவுள் சொல்கிறாரு, எல்லாம் ஒன்றை பார்த்து ஓடி வரும். எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ இந்த பிலீஃப் எப்படி உங்களுக்கு வரும்? இந்த தாட்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்? கடவுளுடைய வார்த்தை கிட்ட வரும்பொழுது தான், எனக்கு இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரு, இப்படி ஒரு மெய்ப்பர் இருக்கிறாரு, என்னை நன்மையும் கிருபையும் தொடரும். நான் அவன் எங்கே போனாலும் பணம் வந்து என்னை ஒட்டிக்கும், வியாபாரம் வந்து என்னை ஒட்டிக்கும், வாய்ப்புகளை நான் ஈர்த்து கொள்ளுவேன், ஜனங்களை ஈர்த்து கொள்ளுவேன், இடங்களை ஈர்த்து கொள்ளுவேன். நன்மையும் கிருபையும் என்ன போட்டிருக்கு பாருங்க, follow me all the days of my life. தினந்தோறும் all the days of my life. அப்போ இதை ஒரு ஆள் மெடிடேட் பண்ணுறாரு. இதையே ஒருத்தர் பேசுகிறார். என்ன நடக்குங்கிறீங்க? ஐயோ, சில விஷயங்கள்லாம் இமேஜின் பண்ணாலே வேற மாதிரி ஆகிடும். நம்மளால் தாங்க முடியுமான்னு தெரில. அப்படியே கிழிச்சு கொட்டும் உங்கள் மேலே, அப்படியே திறந்து கொட்டும் இயேசுவின் நாமத்தினால. சாதாரணமான ஒரு காரியங்கள் கிடையாதுங்க இது. இதெல்லாம் புரியும் போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க, கலங்கம் என்ன தொடரும். எனக்காக ஒரு வழியை கர்த்தர் எனக்காக திறப்பார். ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் பார்ப்பேன், மேன்மைகளை நான் பார்ப்பேன். அப்போ பாருங்க, இதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு, ஒரு ஒப்பிட்டு சில காரியத்தை சொல்கிறாரு. அது ஓமையாக ஒன்று சொல்கிறாரு. அது எப்படி பாருங்களேன். அவன் இந்த தியானமாக இருக்கிறான் பார்த்தீங்களா கடவுளுடைய வார்த்தையில். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அந்த ஆள் எதுக்கு ஒப்பா இருக்கிறாருன்னா, தண்ணி ஓடுது, ஒரு தண்ணி ஓடுற ஒரு அந்த ஓடுற தண்ணி ஓடுறதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. அதுதான் கடவுளுடைய வார்த்தையை தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாரு. தண்ணி ஓடுற இடத்துல ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் எப்படி இருக்கும்? தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ வேத வார்த்தையோடு தொடர்புடைய, கடவுளுடைய பிரசனத்தோடு கடவுளுடைய வார்த்தையோடு தொடர்புடையதை எப்படி சொல்றாரு? ஒரு தண்ணியோரமாக இருக்கிற ஒரு மரத்தை போல. இது மரத்தை பற்றி சொல்லல, நம்மளை பற்றி தான் சொல்லுது. உலகம் வந்து இன்னைக்கு பஞ்சம், பட்னி, இல்லாமல், குறைவு, தட்டுப்பாடு இப்படி பேசிகிட்டு இருக்கு. ஆனால் வார்த்தை கிட்ட நிற்கிறீங்கன்னா தண்ணி பாயுதுன்னு அர்த்தம். அதனால தான் இன்னைக்கு பிஸ்னஸே இல்லை, அல்லது பிஸ்னஸே பண்ண முடியல, இன்னும் 5-6 வருஷம் ஆகும் கொரோனா பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்குன்னு வெளியில் எத்தனையோ பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நாம் புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். ஏன்னா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் காய்ந்து இருக்கவே இருக்காது, என்றும் பசுமை. எல்லாம் சொல்லுங்க, என்றும் பசுமை. உங்களுக்கு வறுமையே கிடையாது, வளமை மாத்திரமே. தன் காலத்தில் தன் கனியை தந்து. இது அடுத்த ஒரு முக்கியமான காரியம், சீசன். எல்லாம் சொல்லுங்க, சீசன். ஞாபகம் இருக்குதா? வரிசையாக வரணும்னா எல்லாம் சொல்லுங்க, சீசன். There is season for everything. தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி வராதுன்றலாம் இல்லை, கனி கண்டிப்பாக வரும், ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு, வெற்றி நிச்சயம். இதுவே வேத சத்தியம். ஆமென், ஆமென். தன் காலத்தில் தன் கனியை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, தியானிச்சுட்டே இருக்கிறீங்க, சில காரியங்களை முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரு சீசன் இருக்குது. there is a சீசன். ஒருத்தன் ஆர்வமாக படிச்சுட்டே இருக்கிறான், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி ஒரு சீசன் இருக்குது பாருங்களேன்.
அந்த சீசனில் அது எல்லாமே வெற்றியாக மாறுது போல் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனுக்கு கடவுள் சொல்கிறாரு, உனக்கும் ஒரு சீசன் நான் வச்சுருக்கிறேன். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ சீசன் ஃபார் எவ்ரிதிங். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இளைஞர்களோ அல்லது வளர்ந்தவர்களோ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் தேவை இல்லையா? 10 மாதம் தேவைப்படுது. ஸோ 10 மாதத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுது, வருது. அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது இது சொன்னேன், ப்ராக்ரஸ் சொன்னேன்னா, ப்ராக்ரஸில் எப்படி நடக்குதுன்னு சொன்னேன். எப்போவுமே ஒரு வளர்ச்சியின் வழியில் எல்லாமே நடக்குது. இப்போது உடனே சிலது நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன நடக்கும்? அந்த சீசனில் கனி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்பிக்கையோடு கர்த்தர் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து உங்கள் முயற்சிகள் தொடர் முயற்சிகளாக இருக்கும்னா உங்களுக்குன்னு ஒரு சீசன் வச்சிருக்கிறாரு. அதனால தான் வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்குன்னா அந்த டைம். ஸோ ரைட் டைம், அந்த சரியான அந்த சீசன் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஆமென். அந்த சீசன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சக்ஸஸ் சீசனாக இருக்கும். ஆமென். வெற்றியாக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு டைமில் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தது, ஒரு டைம் வருது எல்லாமே நடக்குது, சீசன் மாறிடுச்சு. அப்படி ஒரு வெயில், டக்குன்னு சீசன் மாறுது, அப்படி ஒரு குளிர். அது மாதிரி தான் தோல்வின்னு போயிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமே, துன்பமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது. சந்தோஷங்கிற ஒரு சீசன். பலகீனமாக இருக்குது, நான் சொல்கிறேன் பலத்தின் சீசனை உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறார். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், இந்த சீசன்ல இருந்து என்னன்னு தெரியல பிரதர், எல்லாமே நடக்குது பிரதர். அந்த சீசனுக்கு உங்க வாழ்க்கையை தேவன் செட் பண்றார். ஆமென். சீசன், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இது 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 அடுத்த விஷயம் பாருங்களேன். இலை உதிராத மரம், எல்லாம் சொல்லுங்க இலை உதிராத மரம். அதாவது அப்படி ஒரு மரம் இருக்குதான்னு தெரில, கூகுள் பண்ணி பார்த்துட வேண்டியதான். அப்படி ஒரு மரம் இருக்குதான்னு தெரில. ஆனால் கடவுள் ஏதோ ஒன்று பேசுகிறாருன்னு நான் நம்புகிறேன். என்ன நம்புகிறேன்னா, அப்படி ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் என் வார்த்தையை நம்புகிற நீ அப்படி தான் இருப்ப. இந்த உலகத்தில் என்ன இருக்குது, ஒரு அப் அண்ட் டவுன், வெற்றி தோல்வி, துன்பம் இன்பம், இரவு பகல் பகல், இப்படி ஒரு மாதிரி ஒரு இதிலே போயிட்டுருக்கு. கடவுள் சொல்கிறாரு, என் வார்த்தையை நம்புகிற நீ இலையுதிராத மரத்தை போல் இருப்பாய். அதாவது உன் லைஃப் எப்படி இருக்குன்னா, glory to glory, grace upon grace, the favor upon favor, the gifts upon gifts, இப்படி தான் போயிட்டே இருக்குமே தவிர வெற்றி மீது வெற்றி வந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர இது இப்படிலாம் கிடையாது. அதான் சொல்கிறாரு இலை உதிராத மரம். இன்னும் சொல்ல போனால் த நியூ கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அப்படி ஒன்று இந்த உலகம் பார்த்ததே இல்லைப்பா, ஆனால் ஒன்றை பார்க்கும்போது தெரியும் இது வேற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு மரத்தை கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி ஒரு வாழ்க்கையை கேள்விப்பட்டதே இல்லையே, இந்த உபதேசம் புதிதாக இருக்கிறது, இந்த மாதிரி இது படிச்சதே இல்லைங்க, என்னங்க சொல்கிறீங்க, பஞ்ச காலத்தில் செழிப்பா, இப்படிலாம் நடக்குமா? அப்போ கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, எந்த மனுஷனுக்கும் அது தெரியல. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த புது ரகமான நன்மை இலை உதிராத மரம். ஆமென். அப்படி ஒன்று கேட்டதே இல்லை. இது என்னங்க புதுசாக இருக்குது, இலை உதிராத மரம். எல்லா மரமும் உதிரும், திருப்பி முளைக்கும், உதிரும் முளைக்கும். இதுக்கு உதிரவே உதிராதுங்க, இது உயர்ந்துக்கிட்டே போகும், ஆனால் உதிர்வே இதுக்கு என்னங்க புதுசாக இருக்குது, நாட்டில் இல்லாததா இருக்குது. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். அப்போ நீங்கள் தான் அற்புதம், நீங்கள் தான் அடையாளம்னு அர்த்தம். இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே, பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா, இப்படி ஒரு மேன்மை இருக்குதான்னு சொல்லி அதை குறிப்பிடுகிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். இலை உதிராத மரம், இலை உதிராத
மரம். அப்படின்னா என்னன்னா, ஒரு புது வகையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் அதை பார்த்ததில்லை, புதுசு. இந்த உலகம் அதை பார்த்து என்னங்க இது. இயேசுவை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? யார் இவரோ, யாரையா இவரு? காத்தை பார்த்து பேசுறாது, அது அமைதியாயிடுது. எப்படி இவர் எப்படிப்பட்டவரோ, ஒரு ஆச்சரியமா இருந்தார் பாருங்க அவர். நான் சொல்றேன், உங்களை அப்படிதான் வைக்க போறார். யாரையா இந்த ஆளு, இவங்க இந்த குடும்பம் யாரு, எங்க இருக்கு, என்ன இது வித்தியாசமா இருக்குது. நான் சொல்றேன், கடவுள் உங்களை இலையுதிராத மரத்தை, இலையுதிராத மரம்னா அப்படி ஒன்று கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை, ஒரு புது வகையான ரகம். தேவன் அப்படிதான் உங்க வாழ்க்கையை வைக்க விரும்புகிறார். இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். எல்லாமே வாய்க்கும்னா டோட்டல் லைஃப் ப்ராஸ்பெரிட்டி, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, ரிலேஷனலி, மென்டலி, எமோஷனலி ப்ராஸ்பர். செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். தட்ஸ் a result. நான் சொல்கிறேன், சக்ஸஸ்ங்கிறது இஸ் a byproducts of meditating God's word. அது நீங்கள் வந்து வெற்றி வெற்றி வெற்றி. ஸோ யூ மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அதனுடைய ரிசல்ட் தான் சக்ஸஸ். நிறைய பேர் எடுத்த உடனே பழம் இல்லை சார். முதல்ல செடி இருக்கு, தண்ணி ஊற்றுங்க, அப்புறம் பூக்கும், அப்புறம் காய்க்கும், அப்புறம் என்ன வந்துடும்? அதாவது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்லுங்க? பலன். அப்ப பரிசுத்தமாகுதல்ங்கிறது என்னது? எண்ட் ரிசல்ட். அப்ப இதுக்கு ரூட் கிரேஸ் இஸ் a root, holiness is a fruit. நான் சொல்றேன், word is a root, success is a fruit. நிறைய பேருக்கு ஃப்ரூட் மேலே ரொம்ப ஆசை. நான் சொல்கிறேன், அது பை ப்ராடக்ட்ஸுங்க, தன்னால் வந்துடும். அது தன்னால் வந்துடும். சில பேர் நகை கடையில் நகை எட்டு வந்தோடனே அந்த பையை கொடுங்க, அந்த இதை கொடுங்க, பர்ஸை கொடுங்கன்னு அதை ரொம்ப பெருசாக பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள். இல்லைங்க, நீங்கள் நகை வாங்கினீங்கனாலே தந்துடுவாங்க, அது வந்துடும். பை தருவீங்களான்னு போனீங்கன்னா பையெல்லாம் வாங்குறது போகண்டாங்க, நகை வாங்கினீங்கனாலே பை வந்துடும். அதனால தான் அதுக்கு பேர் பை ப்ராடக்ட். கூடவே வந்துடும். அப்போ சில காரியத்தை நம்ம தேடிட்டே இருக்கிறோம், அது எதுன்ட்டு. இல்லை, அது பரிசுத்தமாகுதலோ, செல்வமோ, வாழ்க்கையின் உயர்வுகளோ, வேத வசனமும் கடவுளுடைய பிரசனமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படியே அந்த தண்ணீர் ரெண்டை நிற்கிற மரம் மாதிரி பண்ண அதில் ஊற இட்ஸ் அ பை ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹீலிங் இஸ் அ பை ப்ராடக்ட். அதான் உங்களுக்கு காமிச்ச சக்ஸஸ், விஸ்டம். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் ஃப்ரூட் தான். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். பாருங்கள், ஜான் 15. இதே தான் ஜீசஸ் வேற ஒரு இதில் பேசுகிறாரு. யோவான் சுவிசேஷம் 15 வாசித்துட்டு ஜோம் பண்ணுவோம். யோவான் 15 எடுத்தீங்களா? இந்த அபாய்டு அதை பற்றி தான் பேசுகிறார். யூ அபாய்ட் இன் மீ, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அதாவது கனெக்ஷன்ஸ், தொடர்பு, அதை பற்றி தான் இயேசு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பாருங்கள், 7வது வசனத்திலேருந்து பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ கேட்கறது எல்லாமே கிடைக்குது. நான் சொல்றேன், இது எதனுடைய பை ப்ராடக்டா இருக்குது? உறவினுடைய அல்லது வார்த்தையிலும் கிறிஸ்துவிலும் நிலைத்திருக்கிறதுனுடைய விளைவு தான் இது. இட்ஸ் a ரிசல்ட். இது என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்க, என் ஜெபம். நீ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அது எப்படி வருது பாருங்க. If you remain in me and my words remain in you.
That is, if we are vitally united and my message lives in your heart, ask whatever you wish and it will be done for you. எப்போ நீ விரும்பி என்ன கேட்டாலும் அது கிடச்சிடும் அப்படிங்கிறார். எப்போனா அந்த உறவு வார்த்தை. அப்போது ஒன்றினுடைய ரிசல்ட்டாக தான் சக்ஸஸ் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. இப்போ கவனிங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். ஸோ மச் ஃப்ரூட்ஸ். மிகுந்த கனிங்கிறது என்னென்னா ரிசல்ட். கனிகள்னு நம்ம படிக்கிறோமே, கனிகள்னா என்ன அர்த்தம்? ஃப்ரூட். தட் மீன்ஸ் ரிசல்ட். மச் ஃப்ரூட்ஸ், நிறைய ரிசல்ட். இது எதனால் வருது? மரத்தோடு தொடர்பு, அதனால தான் வருது. அப்போ கடவுளுடைய வார்த்தையோடு ஒரு மனுஷன் தொடர்பில் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தோடு அவன் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவன் இருக்கிறான். இது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் வெளியில் வர ஆரம்பிச்சிடுது. ஆமென். ஸோ சக்ஸஸ் இஸ் அ பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். அதுக்காக போராட வேண்டாம், அது தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி தான் இருக்குது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். எழுந்து நிற்போம். சொல்கிறாரு, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவர் வழியில் போகிற பாக்கியம் நிறைஞ்ச ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி இருக்குது. கடவுளை நம்பாமல் சுய பலத்தை வேறு யாரோ சொன்னதெல்லாம் நம்பி எப்படியோ போகிற ஒரு வழி இருக்குது. அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, பதர் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. ஒன்று எடுக்கப்பட்ட அதனுடைய அந்த மிச்சம்தான் பதர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. விரும்பினதெல்லாம் நடக்குது, செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 100க்கு 100 வெற்றி. ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் சொன்னான்ட்டு? கவுன்சில், குட் கவுன்சில்ஸ், குட் கனெக்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது என்ன சொன்னேன்? மெடிடேஷன்ஸ். அப்புறம் என்ன சொன்னேன்? அவன் சீசன்ஸ். ஒரு சீசன் உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். சும்மா இப்பவுமே நடக்கலன்னு விட்டுறக்கூடாது. அது கரெக்டாக வரும். 21 நாள் வச்சா அந்த முட்டை குஞ்சா மாறும். தெர் இஸ் அ சீசன். இப்போ உடைச்சிங்கன்னா ஆம்லேட் போடலாம், ஆனால் வச்சிங்கன்னா ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு சீசன் இருக்குது. அதனால் விட்டு விடாமல் விதைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குன்னா அறுக்கிறதுக்குன்னு ஒரு சீசன் வரும். அப்போ அது வரைக்கும் விதைச்சிட்டே இருக்கு. ஐயோ ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே அல்ல, விதைங்க. இது விதைக்கிற காலம், விதைங்க. இது படிக்கிற காலம், படிங்க. கடவுள் உங்களை உயர்த்துற நாள் வருது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், சோல்ஃபுல் ஒர்க். சண்டே சொல்லிட்டு இருந்தேன், ஆத்மார்த்தமாக இதயபூர்வமாக ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவார்டு வருது. ஆமென். அவர்கிட்ட இருந்து ரிவார்டு வருது உங்களுக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்கள். அடுத்தது ஒரு புது வகையான ஒரு வாழ்க்கை. இலை உதிராத மரம். உங்கள் லைஃபே வேற மாதிரி. இப்படி பார்த்ததே இல்லைங்க. இந்த ரகத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த வகையான வித்தை நான் பார்த்ததே இல்லை. இது என்ன வேற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி ஆள் இவர், என்ன மாதிரி காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, இது என்ன கேள்விப்பட்டதே இல்லை. அதை தான் கடவுள் சொல்றார், எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உன் நடுவே செய்வேன். ஆமென். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. ரெடி? இந்த நேரத்திற்காக நன்றி.
Success is a byproduct of meditating God's word. உங்கள் வார்த்தைகளுக்குள் நாங்கள் வேறு கொள்ளும் பொழுது வெற்றி கொள்ளுகிறோம். வேறு கொள்ளுகிறவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். இந்த மாலை வேளையில் எல்லாத்தையும் எங்களுக்காக செஞ்சு முடித்து வச்சுருக்கிறீங்க. எங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஷேக்லா மோகோரா பாகாதாரா ரேபோ ஷேகே டாலா பிராகாதாரா பாலாரா. இங்கே இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் டாடி, ஐ ஸ்பீக் லைஃப். ஐ ரிலீஸ் யுவர் டச். I release your presence. I release wisdom. I release prosperity. I release favor. I release life. Oh Jesus, rekle makatara balara. எதுக்காக நாங்கள் போராட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு கனியை போல நீர் வைத்திருக்கிறீர். உம்மில் வேறு கொள்ளு, உம் வார்த்தையில் வேறு கொள்ளுகிற எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை கனியற்று போகாது, உங்கள் வாழ்க்கை பலனற்று போகாது. சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி உண்டாகும், வெற்றி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். போராடிலாம் இல்லை, ரொம்ப எளிதாய் அதை சுதந்தரிப்பீர்கள். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா பிதாவே, இப்படிப்பட்ட சங்கீதங்களை நாங்கள் தியானிப்பதன் மூலம் உங்கள் இருதயங்களை நாங்கள் தியானிக்கிறோம். எங்களுக்காக உங்கள் உள்ளம் எதை விரும்புகிறது என்பதை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை செழிக்க வைக்கிற தேவனாக, எங்கள் தேவன் எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவனாக, எங்கள் தேவன் எங்களுடைய முன்னேற்றங்களிலே அக்கறை உள்ள தேவனாக நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை பார்த்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காணாத நிலையில் இருப்பாங்கன்னா, ஆண்டவரே இந்த நாளில் அந்த சாபக்கேடுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இந்த நாள் முதற்கொண்டு ஒரு வெற்றி அவங்க வாழ்க்கையில் துவங்கட்டும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒருவேளை இந்த கரத்தில் எத்தனையோ காரியங்களை நான் பண்ணி தோத்து போயிருக்கேன்னு சொன்னாலும், இன்றைக்கு அந்த கரத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். கர்த்தர் கையிடும் வேலைகளில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படியே தகப்பனே, உங்க தொழில் வாய்க்கட்டும், உங்க பிரயாசங்கள் வாய்க்கட்டும், உங்கள் முயற்சிகள் வாய்க்கட்டும். தேவனுடைய தயவை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். செய்வதெல்லாம் வாய்ப்பதாக, தொட்டதெல்லாம் பொன்னாவதாக. ஓ, ஒருவேளை இதுவரைக்கும் எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கலாம், ஆனால் உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நன்மை எங்கள் மேலே வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஓ, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஏற்கனவே அதை நிரூபித்து காட்டியிருக்கிறீங்க சுவாமி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார், வாய்க்க பண்ணினார். The Lord was with Joseph. He was a successful and prosperous man. He was a successful and prosperous man. ஆண்டவர், இங்கே அநேகர் அப்படி எழும்புவார்களாக, அநேக குடும்பங்கள் அப்படி எழும்புவதாக, இதை பார்க்கிற அநேகர் அப்படி எழும்புவார்களாக. சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ். அவன் வெற்றி உள்ளவனாய் செழிப்புள்ளவனாய் இருந்தான் எழுதியிருக்கிறது. Hallelujah. The Lord was with Joseph. He was a successful and prosperous man. Success and prosperity. I declare in this evening, Daddy, தேவனுடைய பிள்ளைகள் மேலே, இதை பார்க்கிற ஜனங்களின் மேலே செழிப்பையும் வெற்றியையும் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. இனி தோல்வி இல்லை. ஆமென். தோல்வி குறித்த பயங்கள் நீங்கி போகட்டும். நான் உன்னை கையை வச்சேன்னா அதை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அடிமையாய் போன யோசேப்பு, அவன் எதெல்லாம் கையை வச்சானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணதை அவன் எஜமான் பத்து எல்லாத்தையும் அவன் கையில் தூக்கி கொடுத்துட்டான். அது மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்களுடைய கரத்திற்கு எல்லாம் வருவதாக. ஒருவேளை இதுவரைக்கும் ஓடி போயிருக்கலாம், இதுவரைக்கும் வலிவி நழுவி போயிருக்கலாம், இதுவரைக்கும் ஒன்றும் வசப்படாமல் இருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு வசப்படுவதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, செய்வது வாய்ப்பதாக. ஆமென், 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 ஆமென். வார்த்தை இல்லாத
படகு காலியா இருந்தது, வலை காலியா இருந்தது. ஆனா எப்போ வார்த்தை வந்துச்சோ, எப்போ கிறிஸ்து வந்தாரோ, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவரே உங்க வார்த்தையும் உங்க பிரசனமும் வந்தபோது இப்போ வலை போட்டா வலைக்குள்ள மீன் வந்தது. அவன் செய்தது வாய்த்தது. இன்னைக்கே உங்க பிரசனம், இன்றைக்கே உங்க வார்த்தை தொடுகிறதை எடுக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஆமென். இப்பொழுது அவர்கள் வலைகளை போட்டு திரளாய் பிடிப்பார்களாக, படகு நிரம்பத்தக்கதாய் பிடிப்பார்களாக. ஓ glory to be the living God. hallelujah. இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தை, இதுவரை இல்லாத ஒரு நிறைவை நான் பேசுறேன் சுவாமி. ஆமென். ஒருவேளை இது வரைக்கும் உலக ஆலோசனைகளை, மனிதனுடைய வழிகளை பின்பற்றி தோத்து போயிருக்கலாம். ஆனா இன்னையிலிருந்து உங்க வார்த்தை அவங்களுக்குள்ள போட்டு சுவாமி, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய தயவு எனக்கு இருக்கிறது. என்னுடைய படிப்பு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, என்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் காரியங்கள் வாய்க்கும் கிருபைகள் ஆண்டவரே எங்களுக்கு பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே. உங்க இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்க இருதயம் எங்களுக்கு சொல்லுகிறது, அவன் the blessed is the man, the blessed is the man, பாக்கியவான். ஆண்டவரே அந்த மாலையில பாக்கியங்கள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக நாங்கள் பேசுகிறோம். செய்யறதற்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். glory to God, glory to God. ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆமென். thank you Lord Jesus. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆஃபரிங்ஸ் கொடுக்கலாம். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். போய் எதையாவது செய்யுங்க, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமென்.